வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாவட்ட வாரியாக பிரச்சனைகளை பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூபரும் அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசினதில்லை. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை பூதாகரமான அதை பற்றி பேசுவாங்க. அதனால் நம்ம ஒரு தனி வழியில் போயிட்டுருக்கோம். இதில் என்னென்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறோம். அப்படி நம்ம முதன்மை எடுத்துக்கிட்ட ஒரு மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நம்ம போன வாரம் முதல் காணொலி போட்டிருந்தோம். அதாவது இந்த மாவட்டம் வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனையில் முதல் காணொலி போட்டிருந்தோம். அதில் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினுடைய பிரச்சனையை பற்றி பேசியிருந்தோம். அதனால் மக்களுக்கு எப்படி பாதிப்பு, அந்த மக்கள் எல்லாருக்கும் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும், அந்த விவசாயிகள் எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும், அதனால் அதுக்கு ஏற்பட்ட போராட்டம், அதுக்கு என்ன தீர்வு, அங்கே அவங்க ஏன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க, இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேனைத்தெல்லாம் வேறு வழியில் எடுக்க முடியுமா அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதை பார்க்காத மக்கள் அந்த காணொலியை பாருங்கள், உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது பிரச்சனை அப்படின்றத நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் என்ன அறியாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தினா அதுக்கான மன்னிக்கும். வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலி உங்களுக்கு தினமும் சேரும். ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் இந்த வடக்காடு அப்படின்ற ஒரு இடத்த பற்றி பேச போகிறோம். இந்த வடக்காடு அப்படின்றது ஆலங்குளம், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளத்திலேருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து 31 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அது ஆலங்குளம் தாலுக்கா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கீழே தான் வரும். எதற்காக வடக்காடு அப்படின்ற கிராமத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கிராமத்தில் ஒரு விதமான தீண்டாமைன்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு கோயிலில் சென்று வழிபடுவதற்கு மறுப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6500 பேர்கிட்ட முத்திரையர் சமூகம் தான் இருக்கிறாங்க. ஒரு 500 பேர்கிட்ட பறையர் சமூகம் இருக்கிறாங்க. இப்போ இந்த வடக்காடு அப்படின்ற கிராமத்தில் காலங்காலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பறையர் சமூகத்தை சேர்ந்த சில பேர் ஆரம்பத்தில் சில இடங்களை தானம் பண்ணியிருக்கிறாங்க. தானம்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்த முத்திரையர் சமூகத்துக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா டொனேஷன், அதாவது இனாமாக கொடுக்கல, விலைக்கெல்லாம் விற்கலை. எங்களோட இடம், நீங்கள் அவங்க ஒரு பந்து விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு அது ஒரு விளையாட்டு திடல்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பயன்படுத்திக்கிறதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் அங்கே ஒரு மண் சிலை வச்சு ஒரு அடைக்கலம் காத்த ஐயனார் அப்படின்னு ஒரு கோயில் கட்டி வழிபட்டுருக்காங்க. அது பெரிய அளவுக்குலாம் கட்டலை. ஆரம்ப காலத்தில் ஒரு மண் வடிவத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோயில் வச்சு வழிபட்டுருக்கிறாங்க பறையர்கள். அந்த கோயில்லையும் இவங்க முத்திரையர்கள் வழிபடுவதற்கு அனுமதி, அதாவது ஆரம்ப காலத்தில் அவங்க நீங்களும் வழிபட்டுங்க, நாங்களும் வழிபட்டுக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த முத்திரையர் சமூகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த கோயிலே எங்களுக்கு தான் சொந்தம். இதே கதை தான். நம்ம இந்த இலங்கை நடந்த விஷயம்தான். அதாவது இலங்கை இப்போ இது ஒரே மக்கள், ஒரே இனத்துக்குள்ளார நடக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம இலங்கையில் சொன்னோம் இல்லையா, தமிழர்கள் இருந்தாங்க, வெளியிலேருந்து ஒரு கூட்டம் வந்தது, சரி இருந்துட்டு போங்க வாழ்ந்துட்டு போங்கன்னு விட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, அவங்களே அந்த நிலங்களெல்லாம் ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் தமிழர்களை வேலை வாய்ப்புலேருந்து, அரசு பதவிகள்லேருந்து அதெல்லாம் ஒதுக்குனாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் படித்தா பெரிய ஆளாகிறாங்கன்னு படிக்க விடாமல் பண்ணாங்க. அப்புறம் அவங்களோட உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டுச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்பட்டுச்சு. அப்புறம் தமிழ் மொழியை தூக்கிட்டு சிங்கள மொழி தான் ஆட்சி மொழியாக வந்தது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்தது இல்லையா. கடைசியாக போர் பண்ணி அவங்களை அழிக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணி அந்த வேலையும் பண்ணாங்க. ஆனால் அது ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் நடந்த சண்டை. இப்போ இங்கே நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தமிழ் இனத்துக்குள்ளேயே 2 சமூகத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அந்த வகையில் இந்த ஒரு சமூகம் ஆரம்பத்தில் நல்ல விதமாக தான் நினச்சி அவங்கள வழிபட விட்டுருக்குறாங்க, அந்த இடங்களை பயன்படுத்த விட்டுருக்குறாங்க. அப்போல்லாம் நல்ல விதமாக தான் இருந்திருக்கிறாங்க. பிற்காலத்தில் இந்த திராவிட மாடல்கள்லாம் வருது இல்லையா, இந்த திராவிட மாடலில் தான் என்ன வருதுன்னா, அவங்களுடைய கொள்கையில் அப்படி இல்லை. ஆனால் அவங்களுடைய செயல்பாடில் என்ன தெரிய வரும்னா, 2 சமூகத்துக்கு நடுவில் பிரச்சனைகளை சர்வசாதாரணமாக மூட்டி விடுவாங்க. அந்த மாதிரி பார்க்கல ஒரு எது ஆதிக்க சமூகமாக இருக்குதோ, அதாவது ஆதிக்கம் சமூகம்னு சொல்கிறதே தப்பு. அப்படி இருக்கவே கூடாது. இந்த ஜனநாயக முறைப்படி
எந்த சமூகம் அங்கே அப்படி ஆதிக்கம்னு சொல்கிறத விட எந்த சமூகத்துக்கு அங்கே அதிகமான வாக்கு இருக்குதுன்னு பார்க்க வேண்டியது இந்த திராவிட மாடல் கூட்டம். பார்த்துட்டு சரி இந்த மக்களுக்கு தான் அதிக வாக்கு இருக்குது, அப்போ அவன் பக்கம் போய் நில்லு, எந்த பக்கம் வாக்கு கம்மியாக இருக்கோ அவங்கள கண்டுக்காத அப்படின்ற மாதிரி ஒரு போக்கை வந்து திராவிட மாடல் வந்து அந்த அந்த முறையில் இதெல்லாம் வருது. ஏன்னா நம்ம பேசுகிற இந்த வடக்காடில் நடந்த ஒரு பிரச்சனை வந்து 2025 நடந்தது. ஏன்னா அப்போ திராவிட மாடல் அரசு தான் இருந்தது. அதனால் நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லைனாலும் அதிமுகவும் பார்த்திங்கன்னா ஒரு திராவிட கட்சி தான். அவங்களும் வந்து மாற்றி மாற்றி அந்த 50 வருஷமாக இவங்க தான் ஆண்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். அந்த பறையர் சமூகம் வந்து இந்த முத்திரையர் சமூகத்துக்கும் அங்கே அவங்களுடைய சொந்தமான இடத்துல வந்து ஒரு விளையாட்டு திட்டல் மாதிரி இருக்குது, அதை பயன்படுத்திக்க அனுமதிச்சிருக்காங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில், இவங்க சின்ன மண் சிலையெல்லாம் வச்சு வழிபட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மண் சிலையை எடுத்துகிட்டு இவங்க வந்து ஒரு பெரிய கோயிலாக கட்டலாம். பெரிய கோயில்னால் ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு பெருசுலாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சிலை வழிபாடாக பண்ணலாம். அதாவது மண் சிலையிலேருந்து கற்சிலை கொண்டு வந்து அது இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோயிலை வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு முத்திரையர் சமூகம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடமும் வந்து அவங்களுக்கு தான் சொந்தமாக இருந்திருக்கு. இந்த இதுவும் வந்து ஆனால் அதுக்கான பழைய காலத்து அதாவது இப்போ பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மன்னர்கள்லாம் சில இடங்களெல்லாம் தானமாக கொடுப்பாங்க. அப்போல்லாம் வேறு விதமான அத்தாட்சி வச்சுருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சொந்தமான இடத்த தான் நாங்கள் வந்து அந்த இடத்த பயன்படுத்திக்கிறதுக்கு கொடுத்தோம் முத்திரையர் சமூகத்துக்கு. அவங்க அது எங்களோட சமூகம், எங்கள் சமூகத்தினுடைய இடம்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த கோயில் வந்து கட்டியிருக்கிறது வந்து பறையர்கள் தான். அந்த கற்சிலை வச்சு அந்த கோயிலெலாம் இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அது வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அந்த கோயில் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இடம் எங்களுது அப்படின்றாங்க. அதனால தான் அதை அப்படி சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக பார்த்தா அந்த கோயில் வந்து பயன்பாட்டுக்கே இல்லாமல் அப்படியே நிற்கிது. அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு திடலை பயன்படுத்துறதுலேயும் பிரச்சனை. அதில் தான் வந்து இப்போ ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடம் யாருக்கு சொந்தம், அது வரைக்கும் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் அந்த விளையாட்டு திடலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் இவங்க கலெக்டரு, அங்கே இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் போய் பேசி சமாதானம் பேசுகிறேன்ற பேரில் போய் பேசி அந்த இடத்துல வந்து இந்த விளையாட்டு திடலை அது வரைக்கும் பயன்படுத்தாதீங்க, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அது இவங்க முத்திரையர் சமூகம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க, பறையர்கள் வந்து எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. அப்படின்றனால இது அங்கே போய் யாராவது பயன்படுத்த போனீங்கன்னா பிரச்சனை வருதுன்றனால நீங்கள் வந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, நீதிமன்றத்தில் தீர்ப்பு வர வரைக்கும் யாரும் அதை வந்து பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. அதாவது அதை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இது வந்து அந்த விளையாட்டு திடலுக்கும் அந்த அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஐயனார் கோயிலும் பக்கத்தில் இருக்குது. இப்போ அந்த ஐயனார் கோயிலுமே அந்த இடத்துக்குள்ள தான் வருதுன்றனால இப்போ அந்த வழக்கு போயிட்டுருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அது யாருக்கு சொந்தம் அப்படின்றது மாதிரி வரும். இப்போ அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடருக்குன்னு சொல்லி ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க. அது வந்து அரசு கட்டி கொடுத்ததாக இவங்க கட்டுறதா இவங்க சொல்கிறாங்க பறையர்கள். அரசும் அதுக்கு ஏதோ உதவி செஞ்சுருக்கா என்னன்றது தெரியல. ஆனால் இவங்க ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கல்யாண மண்டபம் நாங்கள் தான் கட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து இவங்க பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அங்கே வந்து இந்த முத்திரையர் சமூகம் அவங்க சமூகத்தை சேர்ந்து யாரோ ஒருத்தர் இறந்து போனவரோட உடலை கொண்டாந்து அங்கே உள்ளே வச்சு அந்த சடங்குகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயோ போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்க போல். அந்த கல்யாண மண்டபத்தில் போய் இப்படி பண்ணிட்டாங்கன்றனால அந்த இடத்துல யாரும் வந்து அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணலை போல் இந்த பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்களும். அது அப்படியே யாரும் பயன்படுத்த முடியாத மாதிரி ஆகி ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஆகிப்போச்சு அந்த இடம். பங்களான்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன கல்யாண மண்டபம். அது யாரும் பயன்படுத்த முடியாத மாதிரி நிலை கொண்டு போயிட்டாங்க. அதாவது எதையுமே இவங்க பயன்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு தான் அங்கே போகுது. அந்த கோயில் வந்து இவங்க வழிபடணும்னு நினச்சிருக்காங்க, அது வழிபட முடியாத ஒரு சூழலில் அது வந்து இப்போ நிற்குது. அதுக்கப்புறம் அந்த விளையாட்டு திடல் நீங்கள் பயன்படுத்தினா நாங்களும் பயன்படுத்துவோம், அது எங்களுக்கும் சொந்தம்னு சொல்லி போட்டி போட்டுட்டு வராங்க. அதுக்கடுத்து அந்த மண்டபம் இவங்களுக்குன்னு இவங்க கட்டினதான் இவங்க சொல்கிறாங்க. இல்லை அரசே கட்டி கொடுத்ததுனால ஆதி திராவிடன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அது எப்படி இருக்கணும்னா ஆதி தமிழர்னு இருந்திருக்கணும். இங்கே தான் அந்த திராவிடன்றதை வந்து சொல்கிறாங்க பாருங்கள், அந்த திராவிட மாடல். இவங்க தான் வந்து இவங்களுடைய பேர் அந்த வந்து பறையர்கள்ன்றது வந்து இவங்க அந்த ஆதி தமிழர்கள், அப்படி ஆதி தமிழர்கள்ன்றதுக்கு கீழே தான் இவங்க வந்திருக்கணும். இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்ணுது, தமிழர்கள்ன்ற வார்த்தை வர்றதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது, தூக்கிட்டு திராவிடர்கள் அப்படின்னு மாற்றிருக்காங்க.
ஆதி திராவிடர்கள்னு வச்சுருக்காங்க. சரி, அப்படி வச்சுருந்தோம், அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. இந்த இப்போ நம்ம எதை இதுக்கு எடுத்துகிட்டு வரோம்னா, அந்த இடத்துல வந்து அந்த ஆதி திராவிடர்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கும் போது அது கண்டிப்பாக அரசும் அதுக்கு ஏதாவது உதவி செஞ்சுருக்கலாம். இல்லை வந்து இந்த மக்களே வந்து காசு போட்டு கட்டியிருக்கலாம். அது எப்படி இருந்தாலுமே இவங்களுக்கு தானே சொந்தமாகும். ஆதி திராவிடன்னு சொல்லிட்டாவே அது ஆதி தமிழர்கள் இருந்திருக்கணும். அதுதான் கரெக்டாக இருந்திருக்கும், அதுதான் சரியாக இருந்திருக்கும். அதை வந்து இந்த அரசு தவறாக இந்த பேரை பயன்படுத்துது. அதுக்கு நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் ஆதி திராவிடர்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆதி தமிழர்கள்னு மாற்றணும். அதை நம்ம வந்து இந்த காணொலி வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம். இப்போ அந்த திமுக அரசு போயிடுச்சு. இப்போ தாவேக அரசு இதை அந்த பேரை மாற்றுமா, ஆதி திராவிடர்கள்ன்ற பேரை ஆதி தமிழர்கள் மாற்றுமான்றது பார்க்கணும். நம்ம இந்த காணொலி வாயிலாக தாவேக அரசுக்கு இதை கோரிக்கையாக வைக்கிறோம். ஆதி திராவிடர்னு எங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆதி தமிழர்கள்னு வைக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆதி தமிழர்கள்ன்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழர்கள்லே இவங்க மூத்தவங்கன்னு தானே அர்த்தம். ஆதின்ற வார்த்தை என்ன குறிப்பிடுது அப்படின்னா, அதான் முதன்மையானது. இப்போ ஆதினா ரொம்ப பழமையான, ரொம்ப அதாவது ரொம்ப பழமையான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஆதின்னு சொல்கிறோம். முதன்மையான அப்படின்ற மாதிரி வரும். அப்போ ஆதி தமிழர்கள் அப்படின்னா இப்போ பறையர்கள் தானே இருக்கிற குடிகள்லேயே ரொம்ப மூத்த குடின்ற மாதிரி அர்த்தம். அதில் நிறைய பேர் வருவாங்க. அதனால் இவங்களும் அதில் வராங்கல்ல. அப்புறம் இவங்கள வந்து மற்றவங்கலாம் வந்து என்னமோ இவங்களுக்கு என்னமோ உரிமை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றாங்க. நம்ம அந்த விஷயத்தையும் வருவோம். இப்போ இந்த ஆதி தமிழர்கள்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து இவங்க தமிழ் குடியில் ஒரு மூத்த குடி, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இவங்க ரொம்ப காலகாலமாக தமிழர்கள் தமிழ் என்ற இனம் ஆரம்பித்த பொழுதுலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு குடின்னு வச்சுக்கலாம். சரி, இந்த பறையர்கள் வந்து அந்த கல்யாண மண்டபத்தையும் பயன்படுத்த முடியல, அந்த விளையாட்டு திடலையும் பயன்படுத்த முடியல, அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலையும் பயன்படுத்த முடியல. இதுதான் எங்களோட சூழல். சரி, இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமான இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நெருடல். ரெண்டு சமூகத்துக்கு இவங்க அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. அவங்க பறையர் சமூகத்துக்கு அது வந்து ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்துது. இவ்வளோ பண்ணியும் இந்த முத்திரையர் சமூகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல. சொல்லப்போனால் அது அப்படி தான், ஆனால் வந்து வெளிப்படையாக அதை காமிச்சிக்க மாட்டேன்றாங்க. நம்ம எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல, இங்கே நடந்த சம்பவங்களை வச்சு தான் சொல்கிறோம். இப்போ தான் வந்து முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு கோயிலை நாங்கள் வந்து மண் சிலையில் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தோம். அதை வந்து நாங்கள் கற்சிலையை வச்சு ஒரு சின்ன கோயிலாக எழுப்பினோம், அந்த அடைக்கலம் காத்தா ஐயனார் கோயில். இந்த கோயிலை வழிபடுறதுக்கு அவங்க வந்து தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எங்களுக்கு தான் சொந்தம்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் என்ன நினச்சோம், எங்களுக்குன்னு இருந்த கோயிலை இவங்க பறிச்சுக்கிட்டாங்க. யாரே முத்திரையர், அதாவது பறையருக்குன்னு இருந்த கோயிலை, இந்த அடைக்கலம் காத்தா ஐயனார் கோயிலை முத்திரையர் சமூகம் பறிச்சுக்கிச்சு. அவங்க வழிபடணும்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த கோயிலை பறிச்சுக்கிட்டீங்க, அப்போ ஊருக்குன்னு பொதுவாக ஒரு கோயில் இருக்கும்ல, அது எந்த கோயில்னு பார்த்தா அங்கே ஒரு முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது. இப்போ தான் நம்ம முக்கியமான இடத்துக்கே வரோம். இந்த பிரச்சனையுடைய ஒரு மையப்புள்ளிக்கு வந்திருக்கோம். இப்போது இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலுக்கு வழிபட முடியாத சூழல்னால அந்த கோயிலில் வேறு என்ன கோயில் பொதுவாக வழிபடுறதுக்கு இருக்குன்னு இந்த மக்கள் பார்க்குறாங்க, இந்த பறையர் மக்கள். ஏன்னா இவங்களுக்குன்னு இருந்த கோயிலை தான் அவங்க பறிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு இந்த ஒரு வழக்கு வேறு போயிட்டு இருக்குதுல்ல, அதனால் அது முடிகிற வரைக்கும் யாரும் பயன்படுத்த முடியாத சூழல் போயிடுச்சு. அதனால் அது அப்படி நிற்குது. இப்போது அந்த வழக்கு வந்து இந்த இடம் யாருக்கு சொந்தன்ற வழக்கு போயிட்டுருக்குது. அதில் தான் இதெல்லாம் வருது. இந்த விளையாட்டு திடல், இந்த கோயில் பக்கத்தில் ஒரு மண்டபம், அதாவது கல்யாண மண்டபம், இதெல்லாம் வருது. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த மக்கள் வந்து இருக்கிறது இந்த இவங்களுக்குன்னு சொந்தமான அந்த கோயிலை வந்து பயன்படுத்த முடியாத மாதிரி சூழல் ஆயிடுச்சு, அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு என்ன கோயில் அந்த ஊரில் இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பொதுவான கோயில், யார் வேணாலும் வந்து வழிபடலான்னு சொல்கிறாங்க. அப்போ யார் வேணாலும் வந்து வழிபடலாம் அப்படிங்கும்போது சரி நம்மளும் போய் வழிபடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்து அங்கே ஒரு முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா வருது. சரி, அந்த திருவிழாவில் வந்து தேரோட்டம் நிகழ்ச்சி ஒரு நாள் நடக்குது. அந்த நிகழ்ச்சி வந்து தேரோட்டம் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9வது நாள் தான் நடக்குது. 8 நாள் வந்து திருவிழா நல்லபடியாக தான் போயிருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. 9வது நாள் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் வந்து தேரோட்டம் நிகழ்ச்சிக்கு போகணும்னு சொல்லிட்டு சில பேர் அதிலே வந்து 2 குரூப் இருக்காங்க. அந்த பறையருக்குள்ளே வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு சாரர் வந்து நம்ம அதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவே இல்லை. எதுக்கு அங்கே போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்களாவே நினச்சிட்டு போகல ஒரு சமூகம், அதாவது பறையருக்குள்ளே ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்குன்னு இருக்கிறது இந்த கோயிலையும் இவங்க பறிச்சுக்கிட்டாங்க, நம்ம வந்து திருவிழா வேறு நடக்குது, அது ஊருக்கு பொதுவான கோயில் தானே, யார் வேணாலும் வந்து வழிபடலான்னு சொல்கிறாங்க, கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த வழிபடலான்னு சொன்னனால தான் அவங்க போகிறாங்க. அதாவது வழிபடலான்னு ஊர் பொதுமக்கள்லாம் மிந்தி சொல்கிறத வச்சு போகிறாங்க. இப்போது அந்த தேர் திருவிழாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி
என்ன நடக்குதுன்னா, இவங்க சாமி ஆடி அந்த ஊர்லலாம் ஊர் சடங்குப்படி அவங்க வந்து சாமி ஆடிட்டு ஒரு 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 குரூப் வந்து போவாங்க போல் அந்த பறையர் சமூகத்தில். அந்த கோயிலுக்குள்ளார போக முயற்சி எடுத்திருக்காங்க. அப்போ அங்கே இருக்க முத்தரையர் சமூகம் என்ன பண்ணுறாங்கன்னா, பரப்பைய நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திருக்கிறாங்க. நான் இந்த இதுக்கெலாம் நான் பின்னாடி வந்து வரலாற்று சான்றுகள்லாம் சில விஷயங்கள் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். அதாவது இந்த காணொலியில் அது சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா, நீ பரப்பைய நீ எப்படி இந்த கோயிலுக்குள்ளே வரலாம், இந்த கோயிலுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யார்? இந்த முத்தரையர் சமூகம். அப்படி சொல்லிவிட்டு அவங்கள வந்து திட்டியிருக்கிறாங்க. திட்டி அமுச்சு விட்டாங்க, கோயிலுக்குள்ளே விடலை. இது வந்து ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தான். நடந்த விஷயம் வந்து அது அப்படி தான் சொல்லி திருப்பி அனுப்பி விட்டாங்க. திருப்பி அனுப்பி விட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். ஏற்கனவே அந்த கோயிலையும் வேறு பறிச்சுக்கிட்டு இந்த கோயிலையும் வந்து வழிபடக்கூடாதுன்னு சொல்லும்போது இன்னும் ஆத்திரம் அதிகமாகும். சில வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. இந்த வாக்குவாதம் நடந்தது, இவங்க வந்தது இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே விட்டோம்னா இவங்க உள்ளே வந்துடுவாங்க, இது வரக்கூடாது அப்படின்னு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் சில பேர், எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் போயிட்டு வம்பு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த பாதையை பயன்படுத்தி வேறொரு விஷயத்துக்காக போனோம், அப்போ இந்த பிரச்சனை நடந்தது, அவங்க தான் அடித்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் அங்கே நடந்ததெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, காவல்துறை அதிகாரி வேறு மாதிரி சொல்கிறாங்க. காவல்துறை வந்து இந்த விஷயத்தையே வேறு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை நிப்பாட்டணுன்றதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஆனால் அந்த பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், காவல்துறை எப்படி வேணாலும் செயல்படும், நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம வந்து இப்படி தான் நடந்திருக்கோன்னு நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நம்ம எத்தனையோ காதல் கடிதங்கள்லாம் பார்த்துருக்கோம். யாராவது ஒருத்தர் தூக்குப்பட்டு செத்து போயிட்டா உடனே ஒரு காதல் கடிதத்தை எடுத்துகிட்டு வருவாங்க இவங்க. அது அவங்க தான் எழுதுனாங்களா இல்லை இவங்களே எழுதுனாங்களா நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் அந்த மாதிரி காவல்துறை சொல்கிறதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. இது மாதிரி அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நிகழ்ச்சி, நம்ம அதாவது நிகழ்ச்சின்ற பாருங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், அந்த சம்பவத்துலேயும் ஒரு அந்த சுட்ட அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்டிக்கப்படவே இல்லை. அதனால் அதெல்லாம் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றது தான் சரியாக நம்ம கவனிக்கணும். அந்த வகையில் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இந்த இவங்க கோயிலுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க. இவங்க என்ன பரப்பையில் நீ என்ன உள்ள வர மீன் மாதிரி சொல்லி கேட்கவும், அந்த கோபத்தில் அதாவது அவங்க இப்படி சொல்லவும் அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து இப்படிலாம் வர்றாங்க, நம்மக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க, இப்படி விட்டால் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்தது ஒரு சில பேர் வந்து அவங்களோட இடத்துக்கு போய் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசிட்டு வந்திருக்கிறாங்க. போயிட்டு அங்கே 2-3 பேர், ரொம்பலாம் இல்லை, முதல்ல போனது கொஞ்சம் பேர் தான், ஒரு 2-3 பேர் போயிட்டு ஆச்சா முச்சான்னு கத்திட்டு, அங்கெல்லாம் வருவீங்களா, அப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறாங்க. இதில் வந்து அந்த கத்துற சத்தம் கேட்டு அங்கே இருந்த சில பறையர்கள் வந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. அதில் 1-2 பேர் யார் இவங்க இப்படிலாம் கத்துறது, நம்ம இடத்துக்கு வந்து இந்த மாதிரி சத்தம் போடுறது, சண்டை போடுறதுக்கு அப்படி வர்றது, இதெல்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள துரத்திட்டு போனான்னு சொல்கிறத விட அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு எச்சரிக்கிறதுக்கு தான் போயிருக்கிறாங்க. ஏன்னா அப்படி அதை வந்து விட்டாங்கன்னா அப்புறம் தினமும் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அதனால் போய் அதை எச்சரிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அவங்க பின்தொடர்ந்து போயிருக்கிறாங்க. அதில் வந்து இவங்க வர்றதை பார்த்துட்டு அவங்க வேகமாக வண்டியை போட்டு ஓடிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டியை பறிமுதல் பண்ணி இவங்களோட இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு 2 வண்டி 3 வண்டின்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது வந்து 3 பேர் வண்டியில் வந்திருக்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதில் எத்தனை வண்டி இவங்க பறிமுதல் பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சாங்கன்னு தெரியாது இவங்களோட இடத்துல. ஏன்னா அவன் வந்து பயத்தில் போட்டு போயிட்டான் வண்டியை. ஏன்னா இவங்க ஒரு 5-6 பேர் போயிருப்பாங்க போல், அவன் 2-3 பேருக்கும் அவன் போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க பறையங்க வந்து எங்களை அடிக்கிறாங்க, எங்களோட வண்டியை பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு போயிட்டு இல்லாத போலதான் சொல்லி ஒரு 300 பேர்லேருந்து 400 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க அவங்களை அடிக்கவே இல்லை, ஆனால் அடித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாத போலாம் சேர்த்து சொல்ல வேண்டியதானே, ஏன்னா அவங்க வண்டியை திருப்பி எடுக்கணும்ல, அதுக்காக அவங்க நிச்சயத்துக்கு சொல்ல வேண்டியது. சொல்லிவிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த வழியாக ஒரு அரசு பேருந்து வேற போயிருக்குது. அது ஏதோ பட்டுக்கோட்டையிலேருந்து புதுக்கோட்டைக்கு போகிறது பேருந்துன்னு நினைக்கிறேன். அந்த பேருந்து அடித்து உடச்சிருக்காங்க. அந்த பேருந்து அடித்து உடச்சிருக்கிறது அப்படியே அந்த காணொலியில், அதாவது நம்ம பழைய காணொலியெலாம் எடுத்து பார்த்தோம்னா அதில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே சில பறையர்களுடைய கூரை வீடெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொளுத்திருக்கிறாங்க. தீ வச்சு கொளுத்திருக்கிறாங்க. இந்த தீ வச்சு கொளுத்துனது மட்டும் இல்லாமல் சில பேரை தாக்கியிருக்கிறாங்க.
இந்த மாதிரி அதில் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களோட ஆட்களை தாக்குன மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு அவங்க தான் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமாக வச்சு மேற்கொண்டு போய் சண்டை போடுறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு அந்த மக்களே சொல்கிறாங்க. இது மாதிரி நடந்தது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு அம்பேத்கர் சிலை இருந்திருக்கு. உங்களுடைய ஐக்கானாக இருக்கக்கூடியவர் அம்பேத்கர், அதை எப்படி நாங்கள் விடுறதுன்னு சொல்லிட்டு அதையும் உடைச்சிருக்கிறாங்க. உடைச்சது மட்டும் இல்லாமல் தீயும் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்குது இதே தமிழ்நாட்டில், இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடக்காடு அப்படின்ற இடத்துல இதெல்லாம் நடந்திருக்குது. அந்த அம்பேத்கர் சிலையை வந்து உடைச்சி எரிச்சு விட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் பண்ணது பத்தாது அப்படின்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த அரசு பேருந்து வேறு கொளுத்திருக்கிறாங்க. சரி, இதில் அரசு பேருந்து என்ன பண்ணுச்சு? இல்லை அந்த அம்பேத்கர் சிலை என்ன பண்ணுச்சு? எதுக்கு அதை உடைக்கணும், அதை எரிக்கணும்? அந்த அரசு பேருந்து என்ன பாவம் பண்ணுச்சு? அதை எதுக்கு கொளுத்தணும்? ஏன்னா அவங்க அப்பா வீட்டு சொத்தா? இல்லை, அது எந்த சமூகம் பண்ணாலும் நம்ம கேட்கணும்ல. இது ஏதோ ஒரு சமூகம் தானே போய் கொளுத்திருக்குது. அது இந்த சமூகம் பண்ணிச்சோ அந்த சமூகம் பண்ணிச்சோ நம்ம நேரில் பார்க்கல. ஆனால் சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து முத்திரையர் சமூகம் தான் பண்ணதாக சொல்கிறாங்க. இது எந்த சமூகம், நம்ம இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சொல்ல வேணாம், எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அரசு பேருந்தை கொடுத்துறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அது எல்லாரோட வரிப்பணத்தில் வாங்கப்பட்ட ஒரு பேருந்து தானே அது. அப்புறம் அம்பேத்கர் சிலையை கொளுத்த வேண்டியது, உடைச்சி கொளுத்த வேண்டிய தேவை என்ன? அந்த சிலை பாட்டு செவனேன்னு அது பாட்டு ஒரு பக்கம் இருக்குது. அதை போய் அடித்து உடைச்சி கொளுத்துறதுக்கு என்ன தேவை இருக்குது? இது வந்து எனக்கு என்னமோ அவங்கள வந்து தூண்டி விட்டுருக்குறாங்க யாரோ. இந்த இளைஞர்கள் வந்து யார் என்ன சொல்கிறாங்கன்றதான் கேட்காம யாரோ தூண்டுதலின் பேரில் தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. ஏதோ ஒரு சண்டை வரணும், இவங்களுக்கு ஒரு பயம் காட்டணும், அப்போ தான் இவங்க உள்ளே வரமாட்டாங்க திருப்பி அப்படின்ற மாதிரி. அவங்க எந்த உரிமையும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நினைக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லை ஊரில் பெரிய தலைவர்களாக இருக்கலாம், இல்லை அங்கே இருந்த எம்எல்ஏவாக கூட இருக்கலாம். ஏன்னா அவரும் அந்த சமூகம்னு சொல்கிறாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்ன, அது வந்து நமக்கு யார் அதை தூண்டி விட்டா அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா வெறும் அந்த 2 சமூகத்தினருக்கு அதாவது அந்த இந்த பக்கம் ஒரு சாரம் இருக்கும், அந்த பக்கம் ஒரு சாரம் நடந்த சண்டை மாதிரி தெரியல. அப்படின்னா அவங்களுக்குள்ள தானே அடிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எதுக்காக அம்பேத்கர் சிலையை போய் உடைச்சி கொளுத்தணும்? எதுக்காக அரசு பேருந்தை எரிச்சு விடணும்? இது வந்து ஒரு பெரிய வன்முறையாக மாற்றணும் அப்படின்னு யாரோ நினச்சிருக்கிறாங்க. யாருக்கோ பயம் காட்டணும்னு நினச்சிக்கிறாங்க. இது ஒரு பெரிய செய்தி ஆகணும்னு நினச்சிருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த சம்பவம் நடக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து அங்கே இருந்த அந்த முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த சில இளைஞர்களை தூண்டி விட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி சண்டை நடந்தாலும் அந்த பக்கம் இருக்க பறையர் சமூகத்தை சேர்ந்த சில இளைஞர்களும் கோபத்தில் அவங்களும் வந்து அதாவது தற்காப்புக்காக சண்டை போடணும்ல, இல்லைன்னா இவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்களா, அதுக்காக தற்காப்பு சண்டை தான் அது வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த வந்து இதெல்லாம் நடக்குது. இதில் அந்த வீட்டை கொளுத்துனாங்களே, ஒரு அம்மாவோட வீட்டை, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட மகளோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வந்து கோயிலூரில் அவங்க மகளை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட பையன் வந்து திருச்சியில் படிக்கிறாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டு, கோவிலூருக்கு போயிட்டு புதுக்கோட்டையில் இந்த வடக்காடு வந்து இறங்குறாங்க. இறங்கும் போதே நிறைய பேர் ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க, எங்கள் பாருங்க உங்கள் வீட்டை கொளுத்திட்டுருக்காங்க, நீ வீட்டில் இருக்கீங்களா இல்லை எங்கே போயிருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் வெளியில் போயிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தா வீடு பூரா எரியுது. அந்த அம்மா மட்டும் தனியாக ஒரு வீட்டில் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த அம்மா அந்த வீட்டிலே இல்லை, இவங்க பாட்டு வந்து யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பயம் காட்டுறதுக்கு. அதாவது எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க, அதாவது உங்கள் சமூகத்தை சேர்ந்த யாரும் அங்கே வரக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, நீங்கள் இந்த உரிமையெல்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் ஒரு அடிமை மாதிரி தான் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அவங்க உருவாக்க பார்த்துருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த கோயிலையும் இவங்க பறிச்சுக்கினாங்க. அந்த கோயில் அப்புறம் அந்த இடமே ஒரு பிரச்சனையில் இருக்கனால இப்போ வழக்கு போயிட்டு இருக்குது. இப்போ இந்த கோயில் வந்து பொதுவான கோயில் தான் எல்லாம் சொன்னாங்க, யார் வேணாலும் வந்து வழிபடலான்னு சொல்லும்போது முதல்ல எல்லா கோயிலையும் யார் வேணாலும் வந்து வழிபடலாம், அதுதான் வந்து சட்டம். இந்த கோயில் எங்களுது, அந்த கோயில் எங்களுதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. கோயில்னாவே அது பொதுவானது தான். இதில் யார் வேணாலும் வந்து வழிபடலாம். இதில் இந்த சமூகம் தான் வழிபடணும், அந்த சமூகம் தான் வழிபடணும்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. எல்லாருமே வந்து ஒரே குடி தான், தமிழ் குடி. அதாவது எல்லோரும் ஒரே இனம் தான், தமிழ் இனம். அதுக்குள்ளே நிறைய குடிகள் இருக்கலாம், ஆனால் இனம்னு பார்த்தா எல்லோரும் ஒரே இனம் தான், தமிழ் இனம். அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவனுக்கு முன்னாடி அனைவரும் சமம். இதில் வந்து இந்த சமூகம் அந்த சமூகம்லாம் கிடையாது. யார் வேணாலும் போய் எந்த கோயிலை வேணாலும் வழிபடலாம். அங்கே இருக்கிற அந்த சில இடங்கள்லாம் அந்த கோயிலில் இருக்கிற அந்த குளத்தில் இறங்கிட்டாங்க, தண்ணியை குடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சொல்கிறாங்க. எல்லாம் ரொம்ப சில்லறத்தனமாக இருக்குது. இந்த காலத்துலையும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த 2025, 2026 இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போது அதாவது இந்த படிப்பறிவுலாம் அதிகரிச்சிருச்சு, இவ்வளோ பேருக்கு அறிவு வந்துருச்சு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் வந்த மாதிரி தெரியல.
இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய சில்லறத்தனமான பிரச்சனைகள்லாம் நிறைய நடக்குது. இந்த மாதிரி அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, இந்த மாதிரி தண்ணியை குடிக்கக்கூடாது, குளத்தில் இறங்கக்கூடாது, குளத்தில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதை அப்படி தான் பார்க்குறேன் நான். ஏன்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்பயோ சரி செஞ்சுருக்க வேண்டியது, இன்னும் சரி செய்யாமல் இருக்குது அப்படின்றது வந்து இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியினுடைய அவலம். சரி, இப்போ இந்த வடகாடு பிரச்சனை வந்து எப்போ நடந்ததுன்னா மே மாதம் 2025. அப்போ யார் இருந்தா? முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்தார். அவரோட ஆட்சியில் தான் இந்த அவலம் நடந்தது. இவ்வளோ பெரிய வன்முறை நடந்திருக்கு, அந்த அரசு பேருந்து கொளுத்தப்பட்டிருக்குது, தலித்தினுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலித்தினுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய அம்பேத்கர் அவருடைய சிலையை வந்து உடைக்கப்பட்டிருக்கு, எரிக்கப்பட்டிருக்கு. ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்குது. இவங்க சட்டம் ஒழுங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சியில் இவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு. ஒரு 400 பேர் சேர்ந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினரை போய் அடிச்சிருக்காங்க, வீட்டை கொளுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன வன்முறை தானே? இது சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட தானே? ஒரு திருவிழா நடக்க வேண்டியது திருவிழா நடக்காமல் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவும் நடந்திருக்குது. கடைசியாக அந்த தேரோட்ட நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா வெறிச்சோடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சமூகம் மட்டும்தான் போய் தேர் இழுத்துருப்பாங்க போல். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோதான் பண்ணிட்டு போய் கோயிலுக்கு முன்னாடி நின்னா கடவுள் என்ன அருளை கொடுத்துரும்? நீங்கள் போகிறதே ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷத்துக்கு தானே போகிறீங்க. இவங்களெல்லாம் அடித்து கொளுத்திட்டு, இந்த வீட்டை கொளுத்திட்டு, பஸ்ஸை கொளுத்திட்டு, அந்த சிலையை கொளுத்திட்டு, இந்த மக்களை அடித்து விட்டு, அதுக்கப்புறம் கோயிலில் போய் வழிபட்டு என்னத்துக்கு? சரி, இப்போது அந்த சம்பவம் இதெல்லாம் 9ஆம் நாள் நடக்குது. அம்மன் கோயில் திருவிழா வந்து 9:30க்கு திருவிழா. அதாவது இந்த அம்மன் கோயில், முத்துமாரியம்மன் கோயிலோட திருவிழா வந்து 8 நாள் ஒழுங்காக தான் போயிருக்குது. 9ஆவது நாள் தான் இந்த பிரச்சனை. அன்றைக்கி தான் தேரோட்டம்னு சொல்கிறாங்க. 9:30 மணிக்கு தேர் இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளாரே இந்த பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. இவங்க சாமி அடி உள்ளே வந்து சாமியை கும்பிட்டுட்டு தேர் இழுக்க வேண்டிய நேரத்தில் இந்த பிரச்சனை நடந்துச்சு. இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர் இழுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது நிலை குத்திருச்சு போல். 9:30 மணிக்கு அது முடிக்கணும் போல். அது ஒரு பக்கம் நடந்திருக்குது. ஆனால் இவங்க உள்ளே போக முடியாமல் தடுக்கப்பட்டு இவங்க திரும்ப வந்துட்டாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ தூரம் வந்துட்டாங்க உள்ளே. நாளைக்கு விட்டால் உள்ளே வந்து வழிபட்டுருவாங்க. அப்புறம் எல்லா அந்த சடங்குகள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பரிவட்டம் கட்டுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, காப்பு கட்டி தான் அந்த திருவிழா நடக்கும். அதெல்லாம் நடந்திருக்குது. ஆனால் இவங்க வந்து சாமியாடி உள்ளே வந்து இறைவன் வழிபட்டு இவங்களும் தேர் இழுக்க நினச்சிருக்காங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த பிரச்சனையை பண்ணி அனுப்பி விட்டாங்க. இப்போது அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி இரவு தான் இதெல்லாம் நடந்திருக்குது. அந்த திருவிழா அந்த நைட்டு அந்த இரவே வந்து இதெல்லாம் நடந்திருக்குது. 10ஆம் நாள் வந்து காவல்துறை வந்துருச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுல. இவங்கெல்லாம் பிரச்சனைலாம் நடந்ததுக்கப்புறம் தான் போயிருக்கிறாங்க. வழக்கம் போல் இந்த சினிமா பாணியில் இவங்க எப்போவுமே லேட்டாக தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கமும். அப்புறம் காவல்துறை அதிகாரி நிறைய பேர் அங்கே போட்டிருக்காங்க, கண்காணிச்சிருக்காங்க. அந்த ஊரையே வந்து அப்புறம் கண்காணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து வழக்கெல்லாம் பதியப்பட்டுருச்சு. அப்புறம் 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த வழக்கில். இதில் வந்து ஒரே சமூகத்தினர் சேர்ந்து நிறைய பேர், அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர். அதாவது நிறைய பேர்னு சொல்ல முடியாது. அந்த பக்கமும் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இந்த பக்கமும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எப்போவுமே இந்த காவல்துறை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தன் பிரச்சனைன்னு சொல்லி வரவன அவனை மேலே ஒரு வழக்கை போடு. எவன் ஒருத்தன் விக்டிமாக வரானோ அவன் மேலே அவனையும் குற்றவாளி ஆக்கி விட்டுறது. குற்றவாளின்னு சொல்லி பதிவு பண்ணி, அவன் குற்றவாளியாக இருக்க மாட்டான், ஆனால் அவனை வந்து ஒரு குற்றவாளியாக பதிவு செஞ்சிருது. இது வந்து நிறைய இடங்களில் பண்ணுறாங்க. எல்லா காவல்துறையும் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல, எல்லா வழக்கிலும் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல. ஆனால் பெரும்பான்மையான வழக்கில் இப்படி தான் நடக்குது. எவன் ஒருத்தவங்க மேலே பிரச்சனைன்னு சொல்லி போகிறானோ அவங்களுடைய பயோடேட்டாவை அப்படியே அசஸ் பண்ண வேண்டியது. இவன் பெரிய ஆளா, இல்லை இவன் வந்து அந்த ஊரில் மிக முக்கியமான சமூகத்தை சேர்ந்தவனா, இல்லை ஒரு எளிமையான சமூகத்தை சேர்ந்தவனா. அதாவது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, யார் அதிகமாக இருக்கா, யார் ஆதிக்கம்லாம் சொன்னாலும் இவங்க சொல்கிற இவங்களோட ஆதிக்கத்தோட டெஃபினேஷன் என்னென்னா, அந்த மாவட்டத்துக்குள்ள அந்த ஊரில் யார் அதிகமாக இருக்கா, அதான் இவங்களுடைய பொறுத்த வரைக்கும் ஆதிக்க சமூகம். எந்த சமூகம் அதிகமாக இருக்குன்னு பார்க்க வேண்டியது, எண்ணிக்கையில் யார் அதிகமாக இருக்கா, அப்போ அவங்க பக்கம் போய் நில்லு. இதான் திராவிட மாடல். அந்த காவல்துறை அப்படி தான் செயல்படுது. இந்த ஊரில் வந்து முத்திரையர்கள் தான் அதிகமாக இருக்காங்க, அப்போ நம்ம அவங்க பக்கமே சாதகமாக தீர்ப்பு சொல்லிடலாம், இல்லை அவங்களுக்கே சாதகமாக நடந்துக்கலான்ற மாதிரி சில வேலைகளை பண்ணியிருக்காங்க போல். அதுதான் மக்கள் வந்து குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு பதியப்பட்டு இவங்களுக்கு அந்த இன்னும் வந்து, அதாவது வழக்கு பதியப்பட்டு அதுக்கப்புறம் அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஒரு பிரான்ச்சாக இருக்கக்கூடிய மதுரை ஹைகோர்ட்டில் தீர்ப்பு, அதாவது அங்கே வந்து இந்த வழக்கு நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கோயிலில் வந்து வழிபடுற உரிமையை மறுக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு அப்படி தான் வந்திருக்குது.
அதாவது அந்த அந்த நிலம் யாருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வழக்கு இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு வரல. ஆனால் அதை தவிர்த்து இன்னொரு வழக்கு, இந்த அந்த வன்முறையெல்லாம் நடந்துச்சு, இந்த பஸ்ஸை கொளுத்துனாங்க, சிலையை இது பண்ணாங்க, வீட்டை கொளுத்துனாங்களா, அந்த பிரச்சனைக்கான வழக்கு உடனே எடுத்து விசாரிக்கப்பட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தினருக்கு குறிப்பாக யார் யாரோட வீட்டெல்லாம் கொளுத்தப்பட்டுச்சோ, யார் யாரெல்லாம் அந்த இதில் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்குலாம் வந்து நிவாரணத் தொகையில் உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த உதவித்தொகைலாம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அது வந்து அது கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வீட்டை கொளுத்துனவங்களுக்கு, ஒரு அம்மாவோட வீட்டை கொளுத்திட்டாங்க இல்லையா, அது மாதிரி எத்தனை பேர் வீட்டை கொளுத்துனாங்க நம்ம பார்த்ததில் 1-2 சம்பவங்கள் நடந்திருக்குது. நம்ம கண் கூட அந்த காணொலியில் பார்க்க நேர்ந்தது. ஸோ அதனால் அவங்க வந்து வீட்டை வந்து யார் யாரெல்லாம் கொளுத்தப்பட்டுச்சோ அவங்களுடைய வீட்டுக்கு வந்து அதாவது எத்தனை பேருக்கு எந்தெந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குதோ வீடு கொளுத்தப்பட்டவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிவாரணத் தொகை. அது போக மற்ற பாதிப்பு, சில பேர் வண்டியெல்லாம் உடச்சிருக்கிறாங்க, சில இடங்களில் வந்து ஆட்களையே அடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பாதிப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க போல், நிவாரணத் தொகை. அது போக அப்புறம் இந்த வழக்கு வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயிலில் வழிபடுற உரிமை எல்லாருக்கும் உண்டு, அது யாருக்கும் மறுக்கக்கூடாது அப்படின்னு தான் தீர்ப்பு வந்திருக்குது. இதுதான் வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 தரப்பினர், இந்த 2 சமூகத்துக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், அரசே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் அரசு ஒன்றும் பெருசாக உள்ள கண்டுக்கிட்ட மாதிரி தெரில. அப்புறம் உயர்நீதிமன்றமே, அதாவது மதுரை உயர்நீதிமன்றம் தான், அந்த உயர்நீதிமன்றம் சொன்னனால அப்புறம் தான் வர்றாங்க யார், எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் தான் உள்ளே வராரு. அப்புறம் வருவாய்த்துறை அதிகாரிகள், கோட்டாட்சியர் இவங்களாம் வராங்க வந்து எல்லாரையும். அப்புறம் இந்த பக்கம் ஊரில் இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள்னு சில பேர் இருப்பாங்களா, ஊர் தலைவர்கள், அப்புறம் அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது இந்த வழக்கு அவங்க மேலே இவங்க மேலே கைது பண்ணுறது, அது பண்ணுறதுன்னு சொல்கிறது, அதை வந்து அதுலேருந்து விடுவிக்க சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்று. அப்புறம் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணத்தை கொடுக்குறாங்க, அது கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலில் வழிபடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வழிபடுற உரிமை கிடைச்சிதா கிடைக்கலையான்றது பார்க்கணும். ஆனால் அந்த நேரத்தில் ஆனால் இன்னும் அவங்களுக்கு சொந்தமான அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து அவங்க கைக்கு வரல. அந்த விளையாட்டு திடலும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. அந்த கல்யாண மண்டபமும் ஒரு மோசமான பாலடி ஜம்பங்களா மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த வழக்கு இன்னும் தீர்ப்பு இன்னும் வரல. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட வழக்கில் அவங்க நிவாரணத் தொகை மட்டும் கிடச்சிருக்குது. கோயிலில் இன்னமும் போய் வழிபடக்கூடிய உரிமை வந்து கொடுக்க சொல்லி நீதிமன்றத்தில் வந்திருக்குது. அவங்க வந்து வழிபடுறாங்கன்னு நான் நம்புகிறோம் இப்போது. ஆனால் வந்து அதுவும் வந்து இந்த குற்றம் பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கிறனால இந்த அதுலேயே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பறையர் சமூகத்திலே ஒரு சாரர் போகவே இல்லை. போனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் தெரிஞ்சு தான் போகவே இல்லை. இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், இன்னமும் வந்து ஒரு சில சமூகங்கள் வந்து இன்னொரு சில சமூகங்களை எப்படி பார்க்குது அப்படின்னா, நம்ம தான் பெரிய ஆள், மற்றவெல்லாம் வந்து நமக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி. இது யார் உங்களுக்கு இதை புகுத்தி விட்டது, இது எப்போ புகுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கொஞ்சம் நம்ம அதை பற்றி இப்போ ஆராய்ச்சி பண்ணுவோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அங்கே நடந்த சம்பவம், அதில் என்ன முடிவு என்ன தீர்ப்பு அதெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தது பிரச்சனை. இப்போது நீதிமன்ற தீர்ப்பையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறோம், இதுக்கு என்ன தீர்வு, இது மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாடு பூரா நடக்குது இல்லையா, அதில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதில் வந்து இந்த தலித்துகள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் கொடுக்கும். அதே மாதிரி பொதுவான நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு சில விஷயங்களுக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் கொடுக்கும். அவங்க வந்து தலித்துடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட, நம்ம தலித்துன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கல முதல்ல. ஏன்னா அவங்க சமூகத்தின் பேரை சொல்லி அப்படி அழைக்கிறது தான் சரியாக இருக்கும். இந்த தலித்து, சிறுபான்மை, பெரும்பான்மை, இதெல்லாம் நல்லாவே இல்லை இந்த வார்த்தைகள்லாம். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா இதெல்லாம் சரி விடுங்க, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போது அந்த பறையர் சமூகத்தினருக்கும் இவர் தானே ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கிறார். ஆனால் நம்ம எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து அவங்கவுங்க சில ஒரு சாதி சார்ந்து இருப்பாங்க. இல்லை சில பேர் வந்து பொதுவானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவானவங்கன்னு சொன்னால் இப்போ சீமானவர்கள் பொதுவானவங்க மாதிரி இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இப்போ வன்னியர்கள்னால் அதுக்கு வந்து அன்புமணி அவர்கள், அப்புறம் ராமதாஸ் அவர்கள், இவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்து சில பேர் இருப்பாங்க, சமூகம் சார்ந்து இருப்பாங்க, பொதுவாகவும் இருப்பாங்க. இப்போ இவர் வந்து நான் தலித்கான தலைவர்ன்ற மாதிரி தான் அவர் காட்டிக்கிறார். யார், திருமாவளவன் அவர்கள், தோல் திருமாவளவன். ஸோ இந்த விஷயத்துக்கு அவங்க ஏதோ குரல் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு விஷயம் இருக்குது, அதே மாவட்டத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நம்ம அடுத்த காணொலியில் பேசுவோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அதுக்கு என்ன நடந்திருக்குதுன்ற நம்ம அடுத்து பேசுவோம். ஆனால் இந்த வடக்காடு விஷயத்தில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போது நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த கோயிலில் அவங்க போனோன்னே பரப்பையில் நீ ஏன் உள்ளே வரல அப்படின்னு கேட்டாங்கல்ல. இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு போவோம். ஏன்னா அதை வந்து அவங்க இந்த 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 தமிழ் இனத்துக்குள்ளார ஒரு சில சமூகங்கள் பக்கம் அரசு போய் நின்றுக்கிட்டு ஒரு சில சமூகங்களுக்கு எதிராக இருக்குது. சரிங்களா? எப்படி அப்படின்னா இந்த அரசுனா இப்போ தாவேக்கா அரசை சொல்ல, இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசும் சரி, அதிமுக அரசும் சரி, ஆனால் குறிப்பாக திமுக எடுத்துப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருப்போம், மதத்தை வைத்து அரசியல் செய்தால் அது பாஜக, சாதியை வைத்து அரசியல் செய்தால் அது வந்து திமுக. சரிங்களா? அந்த அந்த இதை நம்ம முதலே சொல்லியாச்சு வேற ஒரு காணொலியில். இப்போ இந்த விஷயத்தை எடுத்துங்க. இது எப்போ நடந்திருக்குது? திராவிட மாடல் ஆட்சியில் நடந்திருக்குது. என்ன பிரச்சனை? ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் பிரச்சனை. இப்போ நம்ம சொன்னதும் இதுவும் பொருத்தி வருதா? இப்போது இந்த மாதிரி சூழலில் திராவிட மாடல் அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு ஊராக இருந்தாலும் எடுத்துக்கலாம், அங்கே யார் ஜாஸ்தி, எந்த சமூகம் ஜாஸ்தி, அவங்க பக்கத்தில் போய் நம்ம நிற்போம். அங்கே நீதி எந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் போய் நிற்போன்றதெல்லாம் அவங்களோட எண்ணமாக கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்றைக்குமே வாய்ப்பே இல்லை. திராவிட மாடலில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு ஊராக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கா, யார் கம்மியாக பட்டிருக்கா, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. அங்கே ஒரு பிரச்சனை நடந்துக்குதா, இருக்கிறது 2 சமூகத்தினால தான் பிரச்சனையா? சரி, இப்போது அந்த 2 சமூகத்தில் எந்த சமூகம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க, ஏன் அந்த எண்ணிக்கை இங்கே வருது அப்படின்னா, அதை தான் அவங்க போடக்கூடிய அந்த வாக்கு சதவீதம், அதை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வாங்க. ஏன்னா இந்த கம்மியாக வாக்கு இருக்கக்கூடிய சமூகத்துக்கு போய் நம்ம போய் ஆதரவாக ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறம் அந்த வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமூகம் நமக்கு எதிராக வாக்களிச்சிருச்சுன்னா நாளை பின்ன அந்த தொகுதியில் நம்ம ஜெயிக்க முடியாதுல்ல. இதெல்லாம் வந்து திமுக போடக்கூடிய ஒரு கணக்கு, அரசியல் கணக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் பாதிக்கப்பட்டாலும் எனக்கு தேவையில்லை, எந்த ஊரில் என்ன பிரச்சனைனாலும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, பாதிக்கப்பட்ட இடத்துல எந்த இப்போ 2 சமூகத்தினோட பிரச்சனைனா எந்த சமூகம் அதிகமாக இருக்குது அதை முதல்ல சொல்லு. ஓகே, இந்த சமூகம் அதிகமாக இருக்குதா, சரி, அப்போ அவங்க பக்கம் போய் நில்லு, அவங்களுக்கு சாதகமாகவே பேசு, அவங்களுக்கு சாதகமாகவே வந்து எல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, வேறு வழி இல்லைல்ல, அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் உண்மையாரு, அந்த பக்கம் நாடகத்தை போடு, அவங்களுக்கு எதாவது பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கண் துடைப்பா சில விஷயங்களை பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா நாங்கள் செய்து விட்டோம், எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் இந்த பிரச்சனைலாம் சரி செஞ்சுட்டோம்பாங்க. ஆனால் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே திரும்பவும் வந்து பூதாகரமாக வெடிக்கும், இல்லை அங்கே அந்த நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த மேல் பாதியிலலாம் பார்த்தோம்ல என்ன நடந்துச்சுன்னு, அது மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ வடகாடு பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு கண் துடைப்புக்கு ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்கிறாங்க இந்த வடகாடு பிரச்சனைக்கும். சரி, இப்போது அந்த மக்களுக்கு இன்னும் அந்த முத்துமாரியம்மன் கோயிலில் வழிபடுற உரிமை இருக்குதா? நீதிமன்றம் இருக்குன்னு சொல்லுது, ஆனால் உண்மையிலே அங்கே நான் அப்படி நடக்குதான்றதை போய் பார்த்தா தான் தெரியும். சரி, அப்புறம் இப்போது நம்ம வந்து அந்த ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அந்த முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர், இந்த உங்கள் சாமியாடி உள்ளே வரும்போது பரப்பையிலேயே உள்ளே வந்துன்னு கேட்டார்ல, அதுக்கு வருவோம் அந்த விஷயத்துக்கு. இப்போது இந்த சமூகங்களுக்கு நடுவில் ஒரு சில சமூகங்கள் பெரிய சமூகம் மாதிரியும் ஒரு சில சமூகங்கள் வந்து அடிமை சமூகங்கள் மாதிரி இவங்களாம் நினச்சிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து புகுத்தப்பட்டிருக்கு, தானாலாம் அது வரல, புகுத்தப்பட்டிருக்கு. அந்த புகுத்தினவங்க யாரு? இப்போ நம்ம அங்கேருந்து வரணும், அந்த ஆதியிலேருந்து தோண்டி வந்தால் தான் இந்த ஆதி தமிழர்கள், இவங்க திராவிடம்னு சொல்கிறாங்க, நம்ம அப்படி சொல்ல போகிறதில்ல, இந்த ஆதி தமிழர்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தா தானே என்ன நடந்திருக்குன்னு தெரிய வரும். இப்போது நம்ம வந்து இந்த ஆரியர் வருகையெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஆரியர் வருகைக்கெல்லாம் அப்புறம் இதுக்கப்புறம் முதல்ல அவங்க வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் குடிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேளாளர்கள், பறையர்கள், இவங்கெல்லாம் வந்து சில கோயில்களுக்கு நன்கொடை கொடுத்துருக்குறாங்க. இந்த நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த நந்தா விளக்கு வந்து எரிப்பதற்கு நெய் தானம் வழங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது, நீ என்ன இதை வச்சு சொல்கிற அப்படின்னு சில பேர் வருவாங்க. நான் வந்து கல்வெட்டு சான்றை வச்சு தான் சொல்கிறேன், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடல. எந்த கல்வெட்டில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து இப்போது தஞ்சையை ஒட்டி நிறையா
கல்வெட்டுகள் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த கோயிலுக்கு இந்த நந்தா விளக்கு இருக்கிறதுக்கு எந்த கல்வெட்டில் அது இருக்குது, எந்த கோயிலுக்கு பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே செங்கல்பட்டில் திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதகிரீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கோயிலுக்கு வந்து சில பறையர்கள் நன்கொடை கொடுத்துருக்குறாங்க. அதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த நந்தா விளக்கு எரிப்பதற்கு தானம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற கல்வெட்டு அங்கே இருக்குது. கோயிலில் இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்குது, கல்வெட்டு சான்றே இருக்குது. இவங்க வந்து அப்போ இவங்களுக்கு அங்கே உரிமை இல்லாமல் போய் ஒருத்தர் நன்கொடை கொடுக்க முடியாதுல்ல. கோயிலில் வழிபடுற உரிமை இல்லாமல் நம்ம வந்து எல்லா கோயிலும் எடுத்துப்போம். எல்லா கோயிலையும் எல்லா சமூகமும் வழிபட்ட காலம்தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இடையில் இந்த இஸ்லாமிய படையெடுப்பு, அதை தொடர்ந்து இஸ்லாமிய படையெடுப்பில் கூட இந்த மாதிரி நீங்கள் வழிபடக்கூடாது, பண்ணக்கூடாது, அவங்க மொத்தமாகவே யாரும் வழிபடாதீங்க, எங்கள் மதத்துக்கு மாறுங்கன்னு சொன்ன கூட்டம் அது. அதனால் அவங்கள விட்டுருவோம். அவங்க இந்த சமூகம் அந்த சமூகம்லாம் அவங்க தனிப்பட்ட பிரிச்செல்லாம் பார்க்கல. அவங்க மொத்தமாகவே யாரும் வழிபடாது, எங்கள் மதத்துக்கு வான்னு சொன்ன ஒரு கூட்டம் அது. அவங்களுக்கு அப்புறம் வந்த ஒரு கூட்டம் இருக்குது, இந்த விஜயநகர பேரரசு அப்படின்னு ஒரு கூட்டம் வந்தது இல்லையா. இந்த கூட்டத்துக்கு தான் என்னன்னா, இவங்க வந்து இந்த பறையர்களை கண்டாவே பிடிக்காது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இவங்க வந்து அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த சில உரிமைகள்லாம் இருந்தது. இந்த உரிமைகள்லாம் எப்போ வந்துடும், இப்போ இருந்ததை தான் பறிக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ எப்பயோ யாரோ கொடுத்துருக்குறாங்களா அந்த உரிமைகள்லாம். என்ன உரிமை இருந்தது, யார் பறிச்சா, யார் கொடுத்தா, என்ன உரிமை யார் கொடுத்தா, யார் பறிச்சான்றதை நம்ம பார்ப்போம். இப்போது அந்த பறையர்களுக்கெல்லாம் வந்து உரிமைகள் கொடுத்தது யார், எந்த காலம் அப்படின்னா, சோழர்கள் காலத்தில் தான் வந்து இந்த பறையர்களுக்கு நிறைய உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்குன்னு தனியாக ஒரு ஊரையே தானம் வழங்கியிருக்கிறாரு. அந்த மாதிரி வழங்கப்பட்ட ஒரு ஊர் தான் வந்து இந்த பறைச்சேரி அப்படின்னு. இப்போ இந்த ஊரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருப்போம். அந்த ஊர் மக்கள் தான் இப்போ வந்து அதை வந்து வடக்கு அச்சம் தவிர்த்தான்னு பேர் மாற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். இது நம்ம வேற ஒரு காணொலியில் சொல்லியிருப்போம். ஆனால் அந்த ஊரை பற்றி வருது இதில். இது மாதிரி அவங்க நிறைய இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு ஊர் வந்து இந்த பறைச்சேரி அப்படின்ற ஊர். இது வந்து சோழர்கள் காலத்தில் இவங்களுக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊர் வந்து பறைச்சேரின்னு அது கல்வெட்டுலேயும் இருக்குது. அங்கே தஞ்சை கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி அவங்க இந்த சமூகத்தை மதித்து இந்த சமூகத்துக்குன்னு நன்கொடை தானமாக ஊரே வழங்கியிருக்கிறாங்க. அது நடந்திருக்குது. இவங்க இப்போ இருக்க சில பேர் உடான் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சோழர்கள் காலத்தில் தான் பறையர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சோழர்கள் காலத்தில் தான் பறையர்கள் நல்லாவே வாழ்ந்துருக்குறாங்க. ஏன்னா அந்த சான்றுகள்லாம் அப்படி தான் சொல்லுது. இன்னொன்று, நம்ம ஒரு விஷயம் பார்த்துருக்கோம், அது கல்வெட்டுலேயும் போட்டிருக்கோம். என்னென்னா, சோழர்கள் காலத்தில் இந்த ஆடுகள்லாம் தானம் கொடுத்து, அது தானம்னு சொல்கிறத விட இந்த சாவா மூவா பேராடு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் சொன்னாங்க இல்லையா. இந்த ஆடுகளெல்லாம் கொடுப்பாங்க, ஒரு 96 ஆடுகள் கொடுப்பாங்க. அதை வச்சு இவங்க வந்து ஆடை வளர்த்து குட்டி போட வச்சு நிறைய பெருக்கிட்டு, அதுலேருந்து தினமும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் விளக்கரிக்கிறதுக்கு நந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு தானம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை யாருக்கு அதிகமாக அந்த காலங்களில் அந்த பாதிக்கப்பட்ட வறுமையில் இருந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பறையர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பறை இசை அடிப்பது மட்டும் அவங்க தொழில் இல்லை. அவங்க வந்து சில கோயில்கள்லையும் சில வாத்தியங்கள் வாசிச்சிருக்காங்க. அதாவது என்ன மாதிரி வாத்தியங்கள்லாம், இந்த பறை இசை மட்டும் இல்லாமல் மற்ற இசைகளையும் அவங்க வாசிச்சிருக்கிறாங்க. அதுதான் அந்த காலத்தில் இருந்த ஒரு சூழல். அவங்கள வந்து உவச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை உவப்பர், இல்லை உவச்சர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. உவச்சர்ன்ற ஒரு சமூகம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் வந்து பறையர் சமூகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து வெறும் பறை இசை மட்டும் அடித்தவங்க இல்லை, மற்ற சில இசைக்கருவிகளையும் வாசித்திருக்கிறார்கள். அது ஆரம்ப காலத்தில் அப்போ இருந்திருக்கிறாங்க. அப்புறம் போக போக அவங்க அவங்கள தான் உள்ளே விடலையா, அது கோயிலுக்குள்ளார மற்ற இசைக்கருவிகளை வாசிச்சிருக்கிறாங்க. சோழர்கள் காலத்தில் கோயில்களுக்குள்ள மற்ற இசைக்கருவிகளை இவங்க வாசிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய எப்பவும் அந்த இசைக்கக்கூடிய அந்த பறை இசை, அதாவது ஒரு அரசினோட அறிவிப்பு இது வருதுன்னா அதுக்கு இல்லை கோயில்கள்லையுமே இந்த பறை இசையும் அடிக்கப்பட்டிருக்குது. அது போக மற்ற இசைக்கருவிகளும் வாசிச்சிருக்காங்க. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க வெறும் பறை இசை மட்டும் அடிக்கக்கூடியதில்லை, மற்ற இசைக்கருவிகளும் நல்லாவே வாசிச்சிருக்காங்க சோழர்கள் காலத்தில். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சாவா மூவா பேராடு திட்டம் வந்து வறுமையில் அதாவது வறுமைன்னு சொல்கிறத விட தொழில் இல்லாத ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை உருவாக்கி கொடுக்குறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். இதில் வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த 96 ஆடை திருப்பி வாங்கிப்பாங்க. எப்போ அப்படின்னா, அவங்க அந்த நந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு தினமும் இந்த நெய் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு போதுமான அளவு அந்த ஆடுகள் குட்டி போட்டு பெருகிய பிறகு அதே நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு 96 ஆடை கொடுப்பாங்க. அப்போ இதன் மூலமாக என்ன ஆகும்னா, அரசுக்கு நட்டம் இல்லை,
அரசு இந்த ஆடுகளை வச்சுருந்தா அதுலேருந்து வரக்கூடிய நெய்யை எடுத்து கோயிலுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து இவங்க அதுக்கு இந்த ஆடு கொடுத்ததுக்காக அந்த வட்டி மாதிரி ஒன்று கொடுக்குறதுக்கு பதில் அந்த வட்டியை நமக்கு கொடுக்காம நீங்கள் கோயிலுக்கு தானமாக நெய்யை கொடுங்க, இறைவனுக்கு இந்த தொண்டு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நல்ல ஒரு திட்டமாக இருக்குது. அரசுக்கு இந்த காசு இதெல்லாம் வேணாம், நீங்கள் கோயிலுக்கு விளக்கரிக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இவங்க கொடுத்த 96 ஆடும் திருப்பி வந்துடும். அவங்க அதை குட்டி போட்டு பெருக்கி அதை வச்சு ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கால்நடை வளர்ப்பு அப்படின்ற ஒரு தொழில் வந்துடுதுல்ல. அப்புறம் அதில் வந்து பாலெல்லாம் அவங்க பயன்படுத்திப்பாங்க. அவங்க நெய் மட்டும்தான் இங்கே கொடுக்கணும். அந்த ஆடு கொடுத்ததுக்கு வெறும் நெய் மட்டும் தான் கொடுக்கணும். அப்புறம் திருப்பி அந்த ஆடை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அவங்க போதுமான அளவு குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த நெய்யை மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்போ அதை வச்சு அவங்க எப்படி வாழ்வாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய பால், ஆட்டுப்பால், சில பேருக்கு மாடு இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு, மாட்டுப்பால், அப்புறம் அதுலேருந்து செய்யக்கூடிய மற்ற பொருட்கள்லாம் இருக்கும்ல, வெறும் நெய்யை மட்டும் தான் நீங்கள் கொடுக்குறாங்க. நெய்யே இது குறிப்பிட்ட அளவு தான் இங்கே கொடுப்பாங்க. மிச்சத்தெல்லாம் வந்து அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம். அப்புறம் அந்த நிறைய ஆடுகள் குட்டி போடும்போது அதெல்லாம் வந்து சிலது வந்து கறிக்கும் விலைக்கு விற்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எந்த ஒரு வருமானம் இல்லாத ஒரு நபரை ஒரு தொழில் செய்ய வச்சு அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் அப்போ இருந்திருக்கு. அந்த திட்டத்தை இந்த மாதிரி பறையர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, மதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வருது. அதுக்காக அவங்க வந்து வறுமையில் இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல வரல. அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்பட்டதில் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதாவது அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்காங்கன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அந்த ஊரையே தானம் பண்ணியிருக்காங்க, அந்த பறைச்சேரின்ற ஊருக்கு. அதுபோக சில இடங்களில் இவங்க கோயிலில் வழிபட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த கோயில்களுக்கு தானம் கொடுக்கும் உரிமையும், அதுபோக அந்த கோயிலினுடைய இந்த என்ன சொல்கிறது, ஒரு தர்மகத்தா மாதிரியும் சில பேர் இருந்திருக்கிறாங்க. அதாவது அந்த அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில வேலைகளும் இவங்களுக்கு உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க சில இடங்களில் கோயில்கள் கட்டுறதுக்கே நன்கொடை கொடுத்துருக்குறாங்க. அப்போ எப்போ ஒருத்தவங்க வந்து கோயில்கள் கட்டுறதுக்கு நன்கொடை கொடுக்கணும்னா அவங்க ஓரளவுக்கு வசதியாக இருந்தால் தானே கொடுக்க முடியும். பறையர்கள்லே வசதியாகவும் இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி வறுமையிலையும் சில பேர் இருந்திருக்கிறாங்க. வறுமைன்னு சொல்கிறத விட தொழில் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்களையும் இவங்க விடலை. அவங்களுக்கும் இந்த தொழில் கொடுக்குறது செய்ய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சாவாமும் பேராட்டு திட்டம் மாதிரி சில விஷயங்களை கொடுத்து அவங்களையும் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்யணும் அப்படின்னு. சில பேர் வந்து உழவு தொழில் செய்யக்கூடிய பறையர்களாக இருந்திருக்காங்க. அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சில பேர் வந்து இந்த கோயிலில் வந்து இசை வாசிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதில் வந்து வெறும் பறை இசை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை, அவங்க வந்து அந்த காலத்தில் அது இல்லாமல் வேறு சில இசைக்கருவிகளும் வாசிச்சிருக்காங்க. சில பேர் இசைக்கருவி வாசிச்சிருக்காங்க, சில பேர் இந்த உழவு தொழில் பண்ணியிருக்காங்க, சில பேர் கோயில்களை நிர்வகிக்கும் உரிமை, அதை நம்ம தர்மகத்தான்னு சொல்கிறோம். ஆனால் வந்து அந்த காலத்தில் கோயிலை நிர்வகிக்கும் விஷயத்தையும் பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. கோயிலுக்குள்ளே உள்ளே வந்து வழிபட்டு அதுக்கு மட்டும் இல்லாமல் நன்கொடை கொடுக்கறது, அதுபோக இந்த மாதிரி கோயில் கட்டுவதற்கே தான தர்மம் பண்ணுறது, அதுபோக கோயில்களை நிர்வகிக்கும் உரிமையும் சில பேருக்கு இருந்திருக்கு. எல்லாரும் அப்படி இருந்தாங்கன்னு சொல்ல. ஆனால் சில பேருக்கு அந்த உரிமை, அந்த பறையர் சமூகத்தை சேர்ந்த சில பேருக்கு வந்து அந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போனா இப்போ சொல்லக்கூடிய இந்த நீ கோயிலுக்குள்ளே வராத, நீ பல்லப்பையில் அப்படிலாம் சொல்கிறாங்களே, ஒரு பல்லர்னு ஒரு சமூகம் இருக்குது, பறையர்னு சமூகம், இவங்களெல்லாம் வந்து ரொம்ப மட்டம் தட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போது. ஆனால் உண்மையிலே அவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு ஒரு காலத்தில் அப்படின்னா, அவங்களாம் கௌரவமாக நடத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பல சலுகைகள் உரிமைகள்லாம் இருந்திருக்கு. சில கோயில்கள்லேயே அவங்க வந்து பூசாரிகள் போல கூட சில பேர் இடத்துல இருந்திருக்காங்க. இதான் நம்ம வந்து பார்க்குறோம். சரி, இப்போது இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அவங்க ஆட்களோ இல்லை இந்த பிராமணர்கள், அப்போ ஏன்னா விஜயநகர பேரரசு வருதுன்னா பின்னாடி பிராமணர்கள் வராங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஆரிய வழியைத்தான் வந்து பின்பற்றுறாங்க. திராவிடம்னு சொன்னாலும் அவங்களுக்கு பின்னாடி ஆரியர்கள் தான் இருந்தாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கோயில்களில் நாங்கள் தான் வந்து பூஜை செய்யணும், இவங்கெல்லாம் யாருன்னு உள்ளே போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த பறையர்கள்லாம் வெளியில் துரத்தி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் பறையர்கள் மட்டும் இல்லை, சில கோயில்களில் வேளாறுகள் இருந்தாங்க, சில கோயில்களில் மற்ற சமூகத்தினர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் வெளியில் தள்ளி விட்டு நாம் உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்தாங்க இந்த பிராமணர்களுள்ள. அந்த மாதிரி வந்தப்போ தான் இவங்களுக்கு கோயிலில் அந்த நிர்வகிக்கும் உரிமை, அதுலேயும் நிறைய சமூகம் இருக்குது. இன்னொரு சமூகம் வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த நகைகளெல்லாம் பார்த்துக்கிற ஒரு சமூகம் இருக்குது. அது வந்து பண்டாரம் சமூகம்னு நினைக்கிறேன்.
அந்த சமூகமும் இருக்குது. நம்ம அதை அவங்கள பற்றி இன்னொரு நாள் பேசலாம். இப்போ நம்ம பறையர் சமூகத்தை பற்றி பேசுகிறோன்னா, கோயிலில் இவங்களுக்கு வந்து வழிபடுற உரிமை இருந்திருக்கு, இசைவாசிக்கும் உரிமை இருந்திருக்குது, நன்கொடை கொடுக்கறதுக்கும், கோயிலில் அந்த கட்டுமானத்துக்கு பணம் கொடுக்குறதுக்கும் உரிமை இருந்திருக்கு, அந்த நந்தா விலக்கரிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறதுக்கோ இல்லை நெய் கொடுக்குறதுக்கோ உரிமை இருந்திருக்கு, கோயிலில் நிர்வகிக்கும் உரிமை இருந்திருக்கு, சில இடங்களில் கோயிலில் பூசாரியாகவும் இருந்திருக்கிறார்கள். இதுதான் வந்து வரலாறு. ஆனால் இவர்கள் உள்ளே வரும்போது இதெல்லாம் ஒன்றா பறிக்கப்படுது. முதல்ல கோயிலில் பூஜை பண்ணுற உரிமையாக பறிக்கிறாங்க. அப்புறம் இவங்க என்ன கோயிலில் இசை வாசிச்சுட்டு இருக்காங்க, இவங்களை கோயிலுக்கு வெளியில் உட்காந்து அந்த பறை இசை வாசிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில மன்னர்கள் வந்து இந்த ஆரியர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு, குறிப்பாக விஜயநகர பேரரசு மன்னர்கள் ஆரியர்களின் பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்கள இசை வாசிக்கிறதுலேருந்து கோயிலேருந்து வெளியில் தள்ளியிருக்காங்க. அப்புறம் அந்த நிர்வகிக்கும் உரிமை, நந்தாவிலை கொடுக்குறது, மொத்தத்தில் இவனை கோயிலுக்குள்ளே விடாத, இதெல்லாம் அவன் பண்ண மாட்டான்ல, கோயிலுக்குள்ளே உள்ளே வரனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கோயிலுக்கே வராத இவன் தீட்டுன்னு சொல்லி அவனை தூக்கி வெளியில் வச்சுட்டேன்னா இது எதுவுமே அவன் கோயிலுக்குள்ளே பண்ண முடியாது அப்படின்றது ஆரியர்களோட எண்ணம். அதை வந்து விஜயநகர பேரரசுக்கு வந்து திணிக்கிறாங்க. அவரும் இவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஆமாஞ்சாமி போட்டுட்டு அவரும் வந்து, அதாவது ஒரு அரசர் இல்லை பல அரசர்கள் இருந்தால் பின்பற்றிருக்காங்க, அதாவது விஜயநகர பேரரசில் அப்படி செஞ்சு பண்ணது மட்டும் இல்லாமல் இது வந்து கோயிலில் அவங்களோட உரிமை பறிக்கப்பட்ட காலம். அதற்கு பிறகு அந்த நிலமெல்லாம் பறிக்கணும், அவங்க பாரபட்சமே இல்லாமல் எல்லாரோட நிலமத்தான் பிடுங்கினாங்க. அதில் வந்து குறிப்பாக இந்த விவசாய நிலம்னா பெரும்பாலும் பறையர்கள்ட்ட தான் இருந்தது. இந்த நிலத்தெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு நிலம்லாம் எங்களுக்கு சொந்தம், நீ நிலத்தில் வேலை பாரு அடிமை மாதிரி, இதெல்லாம் நடந்ததை தான் நம்ம சொல்கிறோம், இல்லாத பொருளாக நம்ம சொல்லலாம். ஏன்னா எத்தனை இடங்கள்ல இவங்க இடத்த பறிச்சிருக்காங்க. இவங்க வரும்போது சும்மா தான் வந்தாங்க, வந்ததுக்கப்புறம் இந்த மாநிலமே எங்களுது அப்படின்னு வந்து உட்காந்தாங்களே. எப்படி மாநிலமே உங்களுதாகும்? எல்லா இடமும் வேறு யார் பேர் ஒருத்தவங்க பேரில் இருக்கும், எப்படி மாநிலமே உங்களுதாகும்? அப்போ அதுக்கு தான் சொன்னாங்க நிலம் பூரா அரசுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு சட்டம் வருது. அந்த காலத்தில் ஒரு சட்டம், அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய இடங்கள் பூரா அரசுக்கே சொந்தம், மக்களுக்கு சொந்தம் இல்லை. குறிப்பாக இந்த விவசாய நிலங்களை இவங்க பொறிச்சு வச்சுக்கிட்டு இது அரசு வந்து அவங்கள தொழிலாளி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சு, கூலி தொழிலாளி மாதிரி. அப்போ தான் வந்து கோயிலில் வழிபடுற உரிமையும் போயிடுச்சு. அவங்க வந்து கோயிலில் நிர்வகிக்கும் உரிமை, பூசாரியாக இருக்கக்கூடிய உரிமையெல்லாம் இருந்ததெல்லாம் போய், அங்கே இசைவாசிக்கும் உரிமையெல்லாம் இருந்தெல்லாம் போய் கடைசியாக கோயிலுக்கு வெளியில் வந்துட்டாங்க. கோயிலில் தான் உரிமை போச்சு, சரி இதை வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தா இந்த நிலங்களையும் பொறிச்சிக்கிட்டு தொழிலாளி மாதிரி ஆக்கி விட்டாங்க, கூலி தொழிலாளி மாதிரி. அந்த மாதிரி ஆக்குனதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா இவங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்குறாங்க. அப்புறம் இவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே அவங்கள ஒரு அடிமை. ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஆரியர்களுக்குன்னு ஒரு 4 வர்க்கம் வச்சுருக்காங்கல்ல, நாங்கள்லாம் வந்து நம்மளோட தலையிலேருந்து வந்தோம், அதனால் நாங்கள் தான் வந்து இறைவனுக்கு போய் பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் சத்திரிகள் வந்து அரசர்கள், அதான் அவங்க வந்து அந்த டயத்தில் அவங்க வந்து விஜயநகர பேரரசு சத்திரிகளாக பார்க்குறாங்க. இவங்க வந்து பூஜை பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வணிகர்கள் இருந்தாங்க, அப்பயும் வணிகர்கள் இருந்தாங்க. அந்த வணிகர்கள் சில பேர் வந்து வைஷ்யர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க இருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணோம். இந்த பறையர் சமூகம்லாம் அவங்க எப்படி பார்த்தான் அப்படின்னா சூத்திரர்களாக பார்த்தான். இந்த எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு, எனக்கு பணிவிடை செய்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க அரசு அப்படின்னு சொல்லி விஜயநகர பேரரசை தூண்டி விடுறாங்க. அவங்களுக்கும் அது அறிவில்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்க மாநிலமே கிடையாது இல்லையா, வெளியிலேருந்து வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி துணை இருந்து இவங்களுக்கு வந்து குரு மாதிரி இருந்துக்கிட்டு ஒவ்வொன்றா சொல்லி ஊதுறாங்க. அதை கேட்டுக்கின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவங்களை வெளியேற்றுறாங்க, ஒவ்வொரு இடத்துல இருந்தால் வெளியேற்றுறாங்க, நிலத்தை பிடிங்கி வச்சுக்கிறாங்க, கூலி தொழிலாளர் மாதிரி பயன்படுத்துகிறாங்க, அடிமை மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்கள வந்து இழிவுபடுத்தணும். ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு நல்ல நிலைமை இருந்தாங்க. ஏன் இவங்களுக்கு மேலே இவ்வளோ வன்மம்? இது யாருக்கு இருந்து? விஜயநகர பேரரசுக்கு இருந்து வன்மமா, ஆரியருக்கு இருந்து வன்மமான்னு கேட்டால் விஜயநகர பேரரசை விட ஆரியர்களுக்கு இருந்த வன்மம் தான் அது. ஆனால் அதை அவங்களால நேரடியாக செய்ய முடியல, அரசை பயன்படுத்தி செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா சோழர் காலத்தில் இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருந்தாங்க, கொடி கட்டி பறந்தாங்க, எல்லா இடத்துலையும் உரிமைகளாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தாங்க. கோயில்களுக்கு நன்கொடை கொடுக்குற அளவுக்கு, கோயில் கட்டுறதுக்கே நன்மை கொடுக்குற, சில இடங்கள் கோயிலே கட்டுறதுக்கு பெரும்பான்மையான பணம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது இவங்க வந்து இவங்க அந்தளவுக்கு பெரிய நிலைமையில் சோழர்கள் இருந்த வரைக்கும் இல்லை. அப்போ சோழர்கள் வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் இவங்க வந்து விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க, இவங்களெல்லாம் வந்து வெளியே துரத்துறாங்க, நம்ம போய் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி இந்த அரசு மூலமாக இவங்க செய்ய வேண்டிய திட்டங்கள் பூரா செஞ்சுட்டாங்க. அதுதான் வந்து இந்த திட்டங்கள்லாம். இதெல்லாம் ஆரியர்களுடைய வன்மம் பறையர்கள் மேலே, அதை வந்து பயன்படுத்துவதற்கு இந்த அரசுகள், அந்த விஜயநகர பேரரசை பயன்படுத்தினாங்க. அதன்படி நடந்தது தான் இதெல்லாம். அப்போ தான் வந்து என்ன இந்த அரசு நினைக்குது அப்படின்னா, இந்த மக்களை வந்து இழிவுபடுத்தணும்னா வேற ஒரு சில பேரை வந்து உயர்வாக பேசணும். இதுவும் அந்த ஆரியர்களுடைய திட்டம் தான். அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு இந்த அரசுகள் வந்து ஒன்றுனா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமூகத்தை வந்து உயர்த்தி பேசுகிறதும், ஒரு சமூகத்தை வந்து தாழ்த்தி பேசுகிறதும், இவங்களை அப்படியே தாழ்த்தி கொண்டு போகணுன்னு ஆரியர்கள் விரும்பினாங்க. அதுதான் நடந்தது.
அதுபடியே அவங்களுக்கு வந்து ஒரு தீண்டாமை அதாவது தீட்டு, இவங்களை பார்த்தாவே தீட்டு. சில இடங்களில் சொல்லுவாங்க இவங்களெல்லாம் பார்த்தாவே தீட்டும்பாங்க. யார் அது அதிகமாக சொல்லுவான்னு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஆரியர்கள் தான் சொல்லுவாங்க. அது வந்து இந்த அரசு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்குது. ஆனால் அது யாருக்கு அதில் பயன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஆரியர்கள் தான் அதில் பயன்பெற்றது. சரி, இதுக்கப்புறம் இந்த பார்த்தாலே தீட்டு, தண்ணியை குடிச்சா தீட்டு, குளத்துல இறங்காத, இதெல்லாம் யார் சொல்லுவா? இந்த தீட்டு கீட்டெல்லாம் இந்த வார்த்தைலாம் அதிகமாக யாரை பயன்படுத்துவான்னா இந்த பிராமண சமூகத்தில் தான் அது அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் எல்லாரும் இப்படி செய்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. எல்லா சமூகத்திலையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையாக இந்த சமூகத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்றதான் வந்து வரலாறு. அதுக்கப்புறம் இந்த பார்த்தாலே தீட்டு, இறங்கினாலே தீட்டு, அதுக்கப்புறம் அந்த தெருவுக்குள்ளே வராத, இந்த இறந்து போனால் அந்த தெருவுலலாம் பாடி எடுத்துகிட்டு போட மாட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. இந்த இப்போ கூட நிறைய இடங்களில் நடந்திருக்குது. நம்ம அதெல்லாம் தனித்தனியாக அந்தந்த மாவட்ட பிரச்சனைகள் பேசும்போது பேசுவோம். இப்போ இந்த பிரச்சனையை வந்து வடக்காட்டில் நடந்த பிரச்சனையை நம்ம பேசுகிறதுக்கு போது இந்த மாதிரி அதாவது சோழர்கள் காலத்தில் இவ்வளோ சிறப்பாக வாழ்ந்தவங்கள அவங்களோட ஒவ்வொரு உரிமையாக பறிக்கப்பட்டது விஜயநகர பேரரசு காலத்தில். இப்படி இருக்கும்போது இந்த பாளையக்காரர்கள் ஆட்சியெலாம் வருது. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு சில பேர் அவங்களுடைய நிலங்களில் 1-2 பேர் திரும்ப பெறாங்க. சில பேர் வந்து அப்பயும் அடிமை சூழலில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முடிஞ்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் அதெல்லாம் வரும்போது அவன் அதுக்கு மேலே இருக்கான். வரையறது மட்டும் என்ன, எல்லாரோடையும் பிடுங்கு, எல்லா இடத்துலையும் பிடுங்குன்னு அவன் வர மாதிரி வரான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பணப்பயிர் வரணும். அதாவது அரிசி இதெல்லாம் விளைவிச்சிட்டு இடத்துல அரிசிலாம் போடாத, பருத்தியை போடு, கயரை போடு அப்படின்றாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து அதில் தான் லாபம் அதிகமாக இருக்குன்றனால அவன் வந்து எல்லாரையும் பஞ்சத்துக்கு தள்ளுற வேலையில் பண்ணிட்டாங்க. அவன் மொத்தமாக கொள்ளையடிக்கணும்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் முடிச்சு அந்த சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகும் இந்த மக்களுக்கு சுதந்திரமே கிடைக்கல. ஏன்னா இவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதிக்க சமூகம், நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சில சமூகம் வந்து, ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து இவங்களுடைய உரிமைகள்லாம் அந்த விஜயநகர பேரரசு காலத்திலே பறிக்கப்பட்டனால இவங்க கொஞ்சம் நலிவடைந்து ஒரு சூழலில் இருக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வெந்த புண்ணில் இருக்காங்க. அதில் கொண்டாந்து இவங்க வேலை பார்த்துற மாதிரி சுதந்திரம் பெற்ற பிறகு இவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, இந்த மற்ற சமூகங்களை சேர்ந்த ஒரு சில பேர் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரை, அப்புறம் வந்து ஆதிக்க சமூகம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களை ஏற்றி பிழைக்கிறது. அதாவது ஒருத்தர் வந்து உயர்வாகவும் ஒருத்தர் வந்து தாழ்வாகவும் இருக்கணும்னு அவங்களும் நினைக்கிறாங்க. சில பேர் அதாவது ஆதிக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களை அடிமை மாதிரி ஏற்கனவே அந்த அரசர்களும் அந்த ஆரியர்களும் பண்ண வேலையை அப்படி இவங்களும் தொடரும்னு நினைக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் அது மாறி இருக்கணும்ல. ஆனால் அப்போ அவங்க அந்த மற்ற சமூகத்தின், அதாவது அவங்க உள்ள புகுந்த அந்த கருத்துக்கள், அந்த எண்ணங்கள் சுதந்திரத்துக்கு அப்புறம் மாறலை. ஏன்னா அது ஏற்கனவே இவங்க வந்து திணிச்சிட்டு போனது அவ்வளோ சீக்கிரம் மாறலை. அதுக்கப்புறம் இந்த திகா கட்சியெலாம் ஆட்சி பண்ணுது. திராவிட கட்சி ஆட்சி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதை தொடர்ந்து மாற்றி அதிமுகவும் வந்துட்டு இருக்குது. இப்போ தான் வரலாற்றிலே மாற்றி தாவேக்கா வந்திருக்குது. ஆனால் அதுவும் ஒரு திராவிட கட்சி தான். அதனால் இப்போ வந்து இந்த சூழலில் 2025 இது நடந்திருக்குது. இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த 2 சமூகங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யார் விரும்புகிறா அப்படின்னா திமுக அரசு விரும்புது, திமுக கட்சி விரும்புது. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து இவன் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆதிக்க சமூகம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு, அதாவது ஆதிக்க சமூகம்னு சொல்கிறத விட எந்த சமூகம் வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்குதோ அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு எந்த சமூகத்துக்கு வந்து கம்மியான எண்ணிக்கை இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக செயல்படுறது. இதுதான் வந்து திமுகவோட வரலாறு. இது வந்து இந்த நிலைமை வந்து எங்கேருந்து இவங்களுக்கு இந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அவங்க வகைரா தான், விஜயநகர பேரரசு வகைரா தான் இந்த வகைரா. இவங்க ஓங்கோலேருந்து வந்தவங்க. இப்போ சித்தூர்லேருந்து முதல்ல வந்து ஓங்கோல் ஆட்சி நடந்தது. 2021 26 வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சி வந்து ஓங்கோல் ஆட்சி. இப்போ 26 தொடங்கியிருக்கிறது வந்து சித்தூர் ஆட்சி. இப்போயுமே நம்ம வந்து ஒரு தெலுங்கர்கள் தான் மாற்றி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கன்னடத்தை சேர்ந்த ஒருத்தவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மலையாளி ஆண்டுட்டு இருந்தார். இப்படி நம்ம திரும்பி சுற்றி பார்த்தோம்னா இவங்க தான் இருப்பாங்க. அதனால் திரும்பி இப்போ பார்த்தோம்னா இவங்க தான் மாற்றிட்டு இருக்கனால இந்த சமூகங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை முடிக்கணும்னு நினச்சிருந்தா இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு சுதந்திரம் வாங்கி. நிறைய எப்பயும் முடிச்சு வச்சுருப்பாங்களே. ஏன் எல்லா இடத்துலையும் இந்த சில சமூகங்களை வந்து எல்லாரும் நீ கோயிலுக்கு போகாத, கோயிலுக்குள்ளே வராத, தண்ணியை தொடாத, குளத்தில் இறங்காத, இது ஏன் என்ன இருக்குது? எப்பயோ அதில் ஒழிச்சுருக்கேன். எல்லோரும் சமம், எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போகலாம், எல்லா குளத்துலேயும் இறங்கலாம், குளிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதை செய்யாமல் இதுக்கு எதிராக செயல்படுறான்னா அவனை பிடிச்சி உள்ளே போடு, முடிஞ்சு போச்சுல்ல. சட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் நடைமுறையில் இருக்குதா? இல்லை. நடைமுறையில் இருந்தால் அந்த ஒருத்தர் கேட்டிருப்பாரா, நீ பரப்பையிலையே உள்ளே வந்தேன்னு கேட்டிருப்பாரா? சட்டம் அப்படி இருக்குது, நம்ம அதுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கோம், அந்த எண்ணம் அவருக்கு இல்லை. சட்டம் என்ன செஞ்சிட போகுது, நம்ம வந்து இவன் உள்ளே வரக்கூடாது, அதில் தான் அவர் குறியாக இருக்கார்.
அதனால் சட்டங்கள் இருந்தாலும் அது செயல்பாட்டில் இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மை. அதுக்கு வந்து இந்த அரசும் இதுக்கு முன்னாடி இந்த அரசுகளும் வந்து அதை விரும்பியிருக்கு. காரணம், இந்த சாதியை வச்சு அரசியல் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. குறிப்பாக திமுக அதை நினைக்குது. ஏன்னா அவங்க அந்த விஜயநகர பேரரசு வகையறா தான். அதனால் அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து ரத்தத்திலே ஊறி இருக்கும். அவங்க இதை முடிச்சு வைக்க நினைக்க மாட்டாங்க, வழக்க தான் நினைப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த முத்திரையர் சமூகமாக இருக்கட்டும், இல்லை மற்ற சமூகமாக இருக்கட்டும், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த சமூகம் ஒன்று உயர்வானது, ஒன்று தாழ்வானது அப்படிலாம் எந்த சமூகமும் கிடையாது. எந்த சமூகம் உயர்வானதும் கிடையாது, எந்த சமூகம் தாழ்வானதும் கிடையாது. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அனைவரும் சமம். இது அதுலேயும் குறிப்பாக இறைவனுக்கு முன்னாடி அனைவரும் நிச்சயமாக சமம். அப்படி இருக்கும்போது கோயிலில் வந்துட்டு நான் தான் பெரிய ஆள், இது எங்கள் கோயில், நீங்களே கோயில் கட்டியிருந்தாலும் உள்ளே இருக்க கோயில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் வந்து அனைவருக்கும் சமம். அப்படி இருக்கும்போது அந்த கோயிலில் வந்து நீ வராத நான் வராத அப்படிலாம் அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குலாம் அவங்க உரிமையே கிடையாது. எல்லா கோயிலையும் எல்லாரும் போய் வழிபடலாம். என்ன சில சமயம் மாற்று மதத்தினரே வந்து சில கோயில்கள்லாம் வழிபடுறாங்க. சில முருகன் கோயிலெல்லாம் மாற்று மதத்தினரே வந்து வழிபடுறாங்க. மாற்று மதத்தினரே வந்து வழிபடுறதுக்கெலாம் சில இடங்களில் உரிமை இருக்கும்போது, மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து வழிபடுறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ நம்மளே வந்து சில இடங்களுக்கு வந்து இப்போ சர்ச்சுக்கு போய் வழிபடுறோம். நீ வந்து மாற்று மதம் ஏன் உள்ளே வந்தேன்னு அவங்க கேட்டால் அது எப்படி இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான். அதனால் மாற்று மதத்தினரே வந்து சில கோயில்கள்லாம் வந்து வழிபடுறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்களும் அந்த உள்ளூர்லேயே இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு சமூகம், தமிழ் சமூகம், ஆதி தமிழர்கள், ஆதி திராவிடர்கள்லாம் கிடையாது, ஆதி தமிழர்கள். அப்போ தமிழர்களே அவங்க தான் மூத்தவங்கன்ற ஒரு அந்த பட்டியலில் அவங்களும் வராங்க. அவங்க தான் மூத்தவங்க, அவங்க மட்டும்தான் மூத்தவங்க நான் சொல்ல, அவங்களும் மூத்தவங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதாவது அந்த குடி வரையில். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்கள வந்து அவங்களுக்கு உரிமையெல்லாம் மறுப்பீங்க? அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த கல்வெட்டு சான்றெல்லாம் பார்க்கும்போது திருக்கழுக்குன்றத்தில் அவங்க வந்து நந்தா விளக்கு இருக்கிறதுக்கு தானம் கொடுத்துருக்குறாங்க. கோயில்களுக்கும் தானம் கொடுத்துருக்குறாங்க சில இடங்களில். அதுக்கான கல்வெட்டும் சில இடங்கள் இருக்குது. பறைச்சேரின்றது நம்ம தஞ்சை கல்வெட்டுக்களில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தஞ்சை ஒட்டி அந்த இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இந்த பறையர்களை பற்றின குறிப்புகள் இருக்குது. அது மாதிரி நிறைய இடங்களில் இவங்க வந்து டெம்பிள் பேட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லணும்னா. அந்த மாதிரி கோயில்களை நிர்வகிக்கக்கூடியவங்க, கோயிலில் வந்து ஒரு அந்த அதை அங்கே போய் வழிபடுறதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிர்வகிக்கும் உரிமை அதுவும் இருந்திருக்குது. சில இடங்களில் துறவியாக கூட இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்திருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்குது. ஆனால் வந்து இவங்களுக்கு அப்புறம் அந்த இசைக்கருவி வாசிக்கிறதுக்கு கூட இருந்திருக்குது சில இடங்களில், கோயில்களில். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் சோழர்கள் காலத்தில் அவங்க சிறப்பாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட நிலைமையெல்லாம் இவ்வளோ மோசமானது விஜயநகர பேரரசு காலத்தில். அதுக்கப்புறம் வந்து அந்த டச்சு, போர்ச்சுகீஸு, பிரிட்டிஷு இவங்கெல்லாம் வந்து மொத்தமாகவே எல்லாரையும் காலி பண்ணுறதுல இவங்களும் சேர்ந்து அதில் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த திராவிட கட்சிகள் இந்த ரெண்டு சமூகத்தின் நடுவில் இருக்க பிரச்சனை இருக்கணும்னு விரும்புது. அதனால தான் இத்தனை ஆண்டுகாலமும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்குது. ஏன்னா அவங்க சாதியை வைத்து அரசியல் செய்பவர்கள், அவர்கள் தான் திமுக. இதே மதத்தை வச்சு அரசியல் பண்ணியிருந்தால் அது பாஜக. இவ்வளோதான் அரசியல். இப்போ இந்த மக்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த சமூகங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம தான் உயர்ந்த சமூகம், மற்றவங்க தாழ்ந்த சமூகம்லாம் நினைக்காதீங்க. எந்த சமூகம் உயர்ந்த சமூகம் கிடையாது, எந்த சமூகம் தாழ்ந்த சமூகம் கிடையாது. எல்லாரும் எல்லா கோயிலையும் போய் வழிபடலாம், தண்ணியெல்லாம் குடிக்கலாம். இந்த பாதையில் டெட் பாடி எடுத்துகிட்டு போகாதீங்கலாம் சொல்கிறதுக்கெலாம் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இது எங்கள் தெருவுக்குள்ளே வராத அப்படிலாம் நீங்கள் தனியாக கட்டி வச்ச தெருவுனாவே அது அரசுக்கு பொதுவானது. அரசுன்னு வந்துட்டாவே அங்கே எல்லாருக்கும் உரிமை சமம். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதே மாதிரி அரசுன்னு வந்துட்டால் மட்டும் அனைவருக்கும் சமம்னு சொல்ல, ஆண்டவன் வந்துட்டால் கூட அனைவருக்கும் சமம் தான். அதனால் கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சமம் தான். அதனால் எல்லா கோயில்கள்லையும் பறையர்கள் சென்று வழிபட வேண்டும். பறையர்கள் மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன சமூகம்லாம் இவங்க வந்து அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம், தலித்துகள் தான் சொல்கிறாங்களா, இதுவே முதல்ல தப்பு. முதல்ல நீங்கள் தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட்ட வச்சுருக்கனால தான் அவனுக்கு அந்த எண்ணம் வருது, நாங்கள் உயர்ந்தவங்க நீங்கள் தாழ்ந்தவங்க. அந்த முதல்ல தூக்கணுன்ற நான் அவங்கவுங்க சமூகத்தின் பேரில் சொல்லணும். அப்போ அந்த தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட்டன்ற வார்த்தையெல்லாம் வராதில்ல, இந்த பெரும்பான்மை சிறுபான்மை மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை முதல்ல தூக்கிட்டு அவங்க சமூகத்தின் பேரை சொல்லி கூப்பிட்றதுல எந்த தப்பும் கிடையாது. சமூகத்தின் பேரை சொல்லி அந்த நபர்களை கூப்பிடணும்னு சொல்ல, அந்த மொத்த சமூகத்தையும் அந்த பேர் சொல்லி கூப்பிட்றது தப்பு இல்லை. அதை விட்டு நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம், நீங்கள் உயர்த்தப்பட்ட சமூகம்லாம் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்காது. அப்புறம் எல்லா சமூகத்தினரும் எல்லா கோயில்களையும் போய் வழிபடும். இந்த சமூகத்துக்காக மட்டும் பேசல, எல்லா சமூகத்தினரும் எல்லா கோயிலையும் வந்து வழிபடுற உரிமை உண்டு. இதை யாரும் தடுக்கக்கூடாது, தடுக்கிறதுக்கு உரிமையும் கிடையாது சட்டப்படி. எல்லா கோயில்கள்லையும் வழிபடுறதுக்கு உரிமை உண்டு. எல்லா கோயில் குளத்துலேயும் வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டாங்க, குளத்தில் இறங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அது வந்து எல்லாருக்கும் உரிமை இருந்தால் அவங்களுக்கும் உரிமை உண்டு. அதை தான் நம்ம சொல்கிறோம். சில கோயில்களில் யாருமே இறங்கக்கூடாதுமா, அந்த மாதிரி கோயிலில் போய் இறங்கிட்டு இருந்தால் அது பிரச்சனை தான். எந்த கோயில்களில் இறங்கி வழிபடுறதுக்கு உரிமை இருக்குதோ, அந்த கோயில் குளத்தில் வந்து குளிக்கிறதுக்கு உரிமை இருக்குதோ, அதில் எல்லாருக்கும் குளிக்கிறதுக்கு உரிமை இருக்கணும். உரிமை இல்லைன்னா யாருக்குமே உரிமை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சரி, அதை நம்ம சொல்கிறோம்.
சரி, இப்போ வந்து இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். இதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குளம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய இந்த வடகாடு அப்படின்ற கிராமத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம சமூகங்களுக்கு நடுவில் இந்த ஏற்ற இறக்க சிந்தனையே முதல்ல இருக்கக்கூடாது. அது இல்லாமல் அனைவரும் சமம், ஆண்டவன் முன்னாடி அனைவரும் சமம், எல்லா கோயிலும் எல்லாரும் வந்து வெளிப்போகணும், இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே வராது. இந்த சாதி சண்டைலாம் ஒழிச்சிடலாம் ஈஸியாக. அது நம்ம எண்ணத்தில் மாற்ற வேண்டிய விஷயம். அந்த எண்ணத்தில் மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த திமுகவும் திராவிட கட்சிகளும். அதை தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அவன் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி அதில் பிரித்தாளுங்க பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பிரித்தாளும் சூழ்ச்சி யார் பண்ணுவான்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் பண்ணுது. அப்போ பண்ணுச்சு. அதே தான் இப்போ வந்து திமுக பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். உங்களை 2 பேரையும் பிரித்து வச்சுட்டு சண்டை போட்டு மூட்டி விட்டு ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இந்த எந்த சமூகம் எண்ணிக்கை கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து சண்டையை மூட்டி விட்டு இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் கூட பாருங்கள், எண்ணிக்கை கம்மியாக இருக்க பக்கம் நிற்க மாட்டாங்க. ஏன்னா வாக்கு எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அங்கே தான் போய் நிற்பாங்க. இதுதான் திமுக. அதுதான் திராவிட மாடல். சரி மக்களே, இந்த காணொளி உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமேல் எங்கேயுமே நடக்கக்கூடாது. சமூகங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும். நான் எந்த சமூகத்தையும் புண்படுத்தணும்னு நினச்சி எதுவும் சொல்லலை. நடந்த சமூகங்கள் அப்படியே சொல்லியிருக்கிறேன். எல்லா சமூகமும் எல்லா சமூகமும் உயர்ந்தது தான், எதுவும் தாழ்ந்தது கிடையாது. அதை நம்ம இந்த தெளிவாக அதாவது இந்த காணொலியில் தெரிவிக்கிறோம். அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும். எல்லாரும் எல்லா இடத்துலையும் வழிபடுற உரிமை இருக்கணும். அப்படி தான் சட்டத்தில் இருக்குது. அதை நம்ம எல்லோரும் பின்பற்றுவோம். ஒற்றுமையாக இருப்போம். நம்ம ஒற்றுமையாக இருந்தால் கண்டவனும் உள்ளே வந்து சண்டையை மூட்டி விடுறது, சாதி பிரச்சனையை உருவாக்குறதுலாம் முடியாது. நம்ம வந்து ஒருத்தரும் அண்ணன் தம்பியாக பார்த்தோம்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அவன் வேறு யாரோ நம்ம வேறு யாரோன்ற நினைக்கும் போது அந்த சிந்தனைகள்லாம் வரும்.